ربك الأعلى الذي خلق السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நோன்பை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. நோன்பு வைத்திருக்கிற ஒரு மனிதன் தீமையான காரியங்களையும் பொய் பேசுவதையும் விட்டு விலகிக் கொள்ளவில்லையானால் அவன் பசியோடும் தாகத்தோடும் இருப்பதால் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த நோன்பினுடைய நோக்கமே என்னவென்று சொன்னால், நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வது. மற்ற நாட்களில் நம்ம பொய்கள் பேசியிருந்தாலும் தீமைகள்ல மூழ்கி இருந்தாலும் இந்த நோன்பை காரணம் காட்டி அதிலிருந்து விலகி கொண்டோமேயானால் அந்த ஒரு மாதம் எடுக்கிற பயிற்சி ஆண்டு முழுவதும் நம்மிடமிருந்து எதிரொலிக்கும். அதுதான் நோன்புடைய தத்துவம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், நாம் நோன்பு வைத்திருக்கும் பொழுது ஒரு மனிதன் நம்மோடு சண்டைக்கு வருகிறான், வம்பு சண்டைக்கு வர்றான், அடிக்க வர்றான் அல்லது திட்டுகிறான். இப்படி நோன்பு காலங்களில் உங்களோடு யாராவது சண்டைக்கு வந்தாலோ உங்களை ஏசினாலோ திருப்பி நம்ம ஏசுவதற்கும் சண்டை போடுவதற்கும் பொதுவாக அனுமதி இருக்குல்ல. ஒரு அடிச்ச திருப்பி அடிக்க அனுமதி இருக்கிறது மார்க்கத்தில். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோன்பு வைத்திருக்கிற நேரத்தில் யாராவது உங்களோட சண்டைக்கு வந்தார்களே ஆனால் ஃபல்யகுல் இன்னி சாயிமுன், நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு மட்டும் பதில் சொல்லுங்க. யாராவது திட்டினாங்கன்னு சொன்னா நான் நோம்பாளி, அதான் பதில். அதுக்கு அடிக்க வந்தாங்கன்னா நான் நோம்பாளி, அந்த பதிலை தான் சொல்லணுமே தவிர அதை தாண்டி வேற ஒன்றும் சொல்லக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த நோன்பு என்பது நம்மை கண்ட்ரோல் செய்வதற்கு உதவக்கூடிய ஒரு வணக்கம். அது நம்மை நாமே கண்ட்ரோல் செய்து கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்காக தரப்பட்டிருக்கிற ஒரு வணக்கம். இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக இந்த ஹதீஸ் எல்லாம் புகாரில் இருக்கிற ஹதீஸ்கள். அதாவது தீய பேச்சுக்களை ஒருத்தன் விடலை என்று சொன்னா அவன் பசித்திருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு எந்த லாபமும் இல்லை என்ற ஹதீஸ். யாராவது உங்கள்ட்ட சண்டைக்கு வந்தா கூட நீங்க நோம்பாளின்னு சொல்லிருங்க என்ற ஹதீஸ்கள் எல்லாம் சஹீஹுல் புகாரியில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்கே உரியது. ஒவ்வொரு வணக்கத்திற்கும் நான் 10 மடங்கு கூலி தருகிறேன். சிலருடைய தூய எண்ணத்துக்கு ஏற்றவாறு அது 700 மடங்கு வரைக்கும் நான் பெருக்கி தருகிறேன். ஆனால் நோன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு கணக்கே கிடையாதான். அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோன்பு எனக்கு உரியது, அதுக்கு நான் தான் கூலி தருவேன். சஸ்பென்ஸ் அல்லாஹ் வைக்கிறான். இந்த 1க்கு 10 1க்கு 700 கிடையாது. அதெல்லாம் தாண்டி நோன்புக்கு தரக்கூடிய கூலி என்பது 1க்கு 700 எல்லாம் தாண்டி அல்லாஹ் தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸும் சஹீஹுல் புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. அது எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, நம்ம நோன்பாளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் வயிறு காலியாக இருக்கும் பொழுது ஒரு துர்வாடை அங்கிருந்து புறப்பட்டு வாயிலிருந்து வெளிப்படும். உள்ள புது புது உணவுகள் உள்ள சென்றாதான் அந்த வாடை இல்லாமல் அதை பார்த்துக்கிறோம். காலி வயிறா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த உணவு வாடாது. அப்படி ரொம்ப நேரம் கிடந்தோட ஒரு கெட்ட வாடை வாயிலிருந்து காத்து ஊதுனா கூட என்ன செய்யாது, ஒரு கெட்ட வாடையாக இருக்கும் என்று ஒரு நோம்பாளி இன்னொரு நோம்பாளியுடைய வாடையை வெறுக்குவார். அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லஹலூபு ஃபமி ஸாயிமி அத்யபு இன்தல்லாஹி மின் ரிஹில் மிஸ்க், ஒரு நோன்பாளியுடைய வாயிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த வாடை நறுமணம், அந்த துர்வாடை நீங்க சொல்றீங்களா, அது அல்லாஹ்விடத்துல கஸ்தூரியை விட ரொம்ப விருப்பமானது. படைச்ச இறைவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, இந்த வாடைக்கு காரணம் என்னன்னு பார்க்கறான். வாடையை பார்க்க மாட்டேங்கிறான். இவன் ஒழுங்கா நம்ம சொன்னதுக்காக சாப்பிடாம இருக்கான் பாரு, அதனாலதான் இந்த வாடை வருது என்று எடுத்துக்கொண்டு, கஸ்தூரியுடைய மனம் எப்படி நமக்கு ரொம்ப விரும்பத்தக்கதா இருக்குமோ, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வாடை கஸ்தூரி தான், அலர்ஜியே கிடையாது, இயற்கையான மைல்டான எல்லாருக்கும் விருப்பமான ஒரு வாடை. அந்த கஸ்தூரியின் நறுமணத்தை விட இந்த நோன்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுவும் புகாரில இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை பற்றி சொன்னார்கள், லிஸாயிமி ஃபர்ஹதானி, நோன்பாளிக்கு 2 சந்தோஷம் இருக்கிறது. ஒருத்தர் நோன்பு வைக்கிறான்னு கேட்டா அவன் 2 மகிழ்ச்சி அடைகிறான். ஒரு மகிழ்ச்சி என்னன்னு கேட்டா, நோன்பு திறக்கும் பொழுது அப்படி பசியா இருந்துட்டு அந்த ஒரு தண்ணியை குடிக்கும் போது வரக்கூடிய அந்த மன நிறைவு இருக்கு பாருங்க, அந்த சந்தோஷம், அந்த ஒரு சந்தோஷம் நோம்பாளிக்கு கிடைக்கிறது.
இன்னொரு சந்தோஷம் இருக்கிறது, ஃபரஹத்துன் இந்த லிகாய் ரப்பிஹி, இறைவனை சந்திப்போம்ல அப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். என்ன சந்தோஷம்? அள்ளி போடுவானே, இதுக்கு தான் கணக்கு வழக்கு இல்லாம தர்றங்கிறானே. கணக்கு வழக்கு இல்லாம எல்லாம் மார்க் அள்ளி போடுறதை பார்த்துவிட்டு அப்போ ஒரு பயங்கரமான மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் வருமா. அப்ப நோன்பாளிகள் நோன்பு துறக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி அடைகிறார்கள், அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சியை அல்லாஹ்வை சந்திக்கும் போது அடைகிறார்கள் என்று இந்த நோன்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் சிலாகித்து சொல்கிறார்கள். இதெல்லாம் கூட புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அதனால இந்த கடமையான நோன்பை நம்ம விடாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்ன செய்து விட வேண்டும், வைத்து விட வேண்டும். இது முக்கியமான விஷயம். இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு சலுகை இருக்கிறது. நோன்பு கட்டாய கடமையாக இருந்தாலும் ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சிலத்தில் குர்ஆன், இந்த ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது என்று சொல்லி வருகிற வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு, யார் ஒருத்தர் இந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் இந்த மாதத்தில் நோன்பு நோற்றாக வேண்டும். கட்டாய கடமை, கண்டிப்பா நோன்பு வைக்கணும். இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு அல்லாஹ் விதிவிலக்கு தந்திருக்கான். என்ன விதிவிலக்கு? ரெண்டு விதமான விதிவிலக்கு. சில பேருக்கு தற்காலிக விதிவிலக்கு, சில பேருக்கு நிரந்தரமாக விதிவிலக்கு. ரெண்டு விதமான விதிவிலக்கு இருக்கிறது. தற்காலிக விதிவிலக்குன்னா என்ன? நம்ம ஒரு பிரயாணத்தில் போகிறோம், பயணத்தில் செல்கிறோம், வெளியூருக்கு அவசரமா போக வேண்டி இருக்கிறது, ரமலான் மாதம். ரமலான்ல பிரயாணம் பண்ணோம்னு சொன்னா நோம்பை விட்டுறலாம். ரமலான்ல பிரயாணம் பண்ணோம்னு சொன்னா வைக்காமலே பிரயாணம் பண்ணலாம், வச்சுக்கிட்டு போய் கூட இடையில விட்டுக்கலாம். வச்சுட்டா நீ நீடிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாதுங்க. ரமலான்ல நோம்பு வச்சு விட்டீங்க, நோம்பு வச்ச பிறகு காலையில நீங்கள் பிரயாணம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. நீங்க வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் கண்டினியூ பண்றா இருந்தாலும் கண்டினியூ பண்ணிக்கலாம், விடுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்காக அவங்க புறப்பட்டு போகும் பொழுது ரமலான்ல போறாங்க. மக்காவை வெற்றி கொள்வதற்காக பிரயாணம் பண்றாங்க பாருங்க, அது ஒரு ரமலானில் தான் போகிறார்கள். அப்படி போகக்கூடிய நேரத்தில் வழியில ஒரு இடம், குராவுல் கமீம் என்ற ஒரு இடம் வந்த உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா எல்லா மக்களும் பாக்குற மாதிரி, அதுவும் எப்போ ஒரு திறக்கிறாங்க தெரியுமா? காலையில் நோன்பு வச்சுட்டாங்க, அசர் ஆச்சு, இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்குது. அசருக்கு மகரிபுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கு, உச்சி வெயில் கூட இல்ல. இன்னொரு 1 மணி நேரம் நீடிச்சு இருந்தால் நோம்பா இருக்கும், நோம்பு முழுமையா இருக்கு. அசரு கிட்ட வந்தவன எல்லா மக்களும் பாக்குற மாதிரி அந்த தண்ணி அப்படி தூக்கி காட்டி அசர் நேரத்தில் நோம்பு விடுறாங்க. பிரயாணத்தில் அந்த நோம்பு வச்ச நோம்பை கூட விடலாம் என்பதற்காக வேண்டி காட்டி தர்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் சிரமத்தை தாங்கி கொண்டால் கூட அந்த நோன்பு நமக்கு முழுமையாக கிடைத்துவிடும் என்றாலும் பிரயாணிகளுக்கு சலுகை உண்டு என்று காட்டுவதற்காக, அதுக்கு குற்றமும் கிடையாது, அதுக்காக குற்றம் கிடையாது. வைக்கிறாங்க வச்சுக்கலாம். பதில் போருக்கு போனாங்க சஹாபாக்கள்லாம், சில பேர் நோன்பு வச்சிருந்தாங்க, சில பேர் வைக்காம இருந்தாங்க. வைக்கிறவங்க வைக்காதவங்களை குறை சொல்லல, வைக்காதவங்க வச்சவங்களை குறை சொல்லல, சலுகை தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டத்தை விளக்குறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் முன்னாடியே நம்ம காலையில பிரயாணம் பண்ண போறோம்னு தெரிஞ்சு போச்சா நோன்பு வைக்காம இருந்துக்கலாம். அதே மாதிரி போய்கிட்டு இருக்கிறோமா வச்ச நோன்பு கூட விட்டுக்கலாம். ஆனால் இதை பின்னாடி வச்சாகணும். நீங்கள் வைக்காம புறப்பட்டு போனாலும் சரி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமன் கான மின்கும் மரீலன் அவ் அலா சஃபரின், உங்களில் யாராவது நோயாளியாக இருந்தால் அல்லது பயணத்தில் இருந்தால் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உகர், இன்னொரு நாளில் அதை வைத்து விட வேண்டும். இது டெம்பரவரி சலுகை, இதுதான் சொல்றது. தற்காலிக சலுகை சொன்னோம் இல்லையா, விடுவதற்கு சலுகை, அதுதான் விட்டு இருந்துட முடியாது. அவர் விடுவதற்கு சலுகை என்றால் என்னன்னு கேட்டா, இன்னைக்கு விட்டுக்கலாம், இந்த ரமலான்ல விட்டுக்கலாம். ரமலான் முடிஞ்சு போச்சா, பிரயாணம் திரும்பி வந்துட்டோமா, எத்தனை நோன்பு நம்ம பிரயாணத்தில் விட்டிருக்கிறோம் என்று பார்த்து அந்த நோன்பை அடுத்தடுத்த நாட்களில் நெஞ்சிடலாம் வைத்து விட வேண்டும். இது இந்த பிரயாணிகளுக்கு உள்ள சலுகை. இந்த பிரயாணிகளுக்கு உள்ள சலுகை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். பிரயாணினா போய்கிட்டே இருந்தா தான் பிரயாணி நினைச்சிடக்கூடாது. பிரயாணினா ஒரு பஸ்லயே போயிட்டு இருக்கிறோமே, அதுதான் பிரயாணம் அர்த்தம் கிடையாது. இங்க இருந்து மதுரைக்கு போறோம், ஒரு 2 நாள் அங்க தங்குறோம், திரும்பி தான் வரப்போறோம், அந்த 2 நாள் கூட நீங்க பிரயாணி தான். மார்க்க சட்ட பிரகாரம் பஸ்ல உட்கார்ந்துட்டு இருந்தா தான் பிரயாணி அர்த்தம் கிடையாது. 2 நாள் நீங்க மதுரையில தங்கிட்டீங்க, உள்ளூர் இதான் உங்க உள்ளூர், சென்னை உங்களுடைய உள்ளூர், மதுரைக்கு போறீங்க, அங்க போய் 2 நாள் தங்கிடுறீங்க, நம்ம தான் பிரயாணம் இல்லையே, நோன்பு வச்சு ஆகணுமோ, கட்டாயம் கட்டாயம் கிடையாது. வைக்கிறதா வச்சுக்கலாம், அது ஒரு விஷயம். விடுறாங்க விட்டுலாம், பின்னாடி வச்சாகணும். விடுறாங்க என்ன செய்யலாம், வெளியூர்ல இருக்கும் பொழுது விட்டுடலாம். இது கூட ஊகமா சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை அடைகிறாங்க, மக்கா வெற்றின்னு போனாங்கல்ல, மக்காவை வெற்றி கொள்வதற்காக போறாங்கல்ல, போனது ரமலான் பிற 20 போய் அடைகிறாங்க. ரமலான் பிற 20 அடைகிறாங்க. அடைஞ்சு அங்கேயே தங்கி இருக்கிறாங்க, 21 அங்க தங்கி இருக்கிறாங்க.
22ல தங்கி இருக்கிறாங்க, 23ல தங்கி இருக்கிறாங்க, அந்த மாசம் முழுசும் மக்காவில் தங்கி இருக்கிறாங்க. அந்த 10 நோன்பு வைக்கவே இல்லை. அதாவது பிரயாணம் என்பது போய்கிட்டு இருந்தா தான் பிரயாணம் கிடையாது. போனார்கள் 20ல மக்காவை வெற்றி கொண்டு விட்டார்கள். மக்காவை வெற்றி கொண்டு விட்டு மக்காவிலே இருக்கிறார்கள். பிற 21, 22, 23 எல்லாம் அந்த மக்காவில தான் 10 நாள் இருக்கிறார்கள். வெளியூர் எங்கேயும் போகல. ஆனால் வெளியூருக்கு அவங்க வெளியூர்ல இருந்த காரணத்தினால, சொந்த ஊர் மதீனா தானே, ஹிஜ்ரத் பண்ணிட்டோம்னா அவங்களுடைய சொந்த ஊருங்கிறது போயிடும். மக்கா பிறந்த ஊரா இருந்தாலும் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் பண்றேன்னு சொல்லி வெறுத்துட்டு போயிட்டான்னு சொன்னா அந்த ஊர் அவங்க ஊர் இல்லைண்டாயிரும். ஹிஜ்ரத் செஞ்சுட்டு போன உடனே ரசூலுல்லாஹ்வுடைய ஊர் மக்கா இல்ல, மதீனா தான். மதீனா அவங்க ஊரா இருக்கும் பொழுது மக்காங்கிறது வெளியூர். வெளியூருக்கு வர்றாங்க, 10 நாள் தங்குறாங்க. 10 நாள் அந்த ரமலான் முழுசு நோன்பு வைக்கலன்னு வருது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி 10 ரமலான்ல என்ன செய்யல, நோன்பை விடுறாங்க. அதோட 10 நாள் நோன்பு வைக்காம இருந்திருக்கிறாங்க. இது என்ன நம்ம விளங்குறோம்னு கேட்டா, நோன்பு பிரயாணத்துல போய்கிட்டு இருந்தாலும் நோன்பை நீங்கள் விட்டு விடலாம். ஒரு வெளியூர்ல 1 நாள் 2 நாள் தங்குறீங்களா, சகருக்கெல்லாம் வசதி இருக்கான்னு நினைக்கிறீங்களா, நீங்க வாட்டுக்கு நோன்பை விட்டுறலாம். ஆனால் விட்டுறலன்னா கவனிச்சுக்கணும், திருப்பி வைக்கணும். அது பெரும்பாலும் சாத்தியப்படாது. அதை பயந்துக்கிறீங்க. ஏன்னா ரமலான்ல வைக்கிற மாதிரி கரெக்டா எந்திரிச்சு அதை செய்ய முடியுமான்னு நீங்க பாத்துக்கிறோம். அதாவது செய்ய சக்தி உள்ளவர்கள் நம்ம வச்சிட முடியும், அடுத்த நம்ம செவ்வாயில எதுக்காக வச்சு போடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன உறுதி உள்ளவர்கள் என்ன செய்யணும், அதை விட்டுட்டு வச்சு கொள்ளலாம். அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். இது தற்காலிக சலுகை, அதாவது பிரயாணிகளுக்கு உள்ள சலுகை. அதே மாதிரி நோயாளிகளுக்கும் சலுகை இருக்கிறது. பிரயாணத்தில் இருக்கிறவர்களுக்கு சலுகை இருக்கிற மாதிரி நோயாளியா இருந்தாங்கன்னு சொன்னா இது குர்ஆன்ல இருக்கிறது. 284 நீங்க பார்க்கலாம். சூரத்துல் பக்ராவுல 184வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சலுகை இருக்கிற மாதிரி நோயாளிகளுக்கும் சலுகை. நோயாளிக்கு சலுகை என்ன? அது 2 விதமான நோய் இருக்கிறது மனிதனுக்கு வர்ற நோய். ஒன்னு வந்துட்டு போகக்கூடிய நோய், இன்னொன்னு வந்தாத நோய் தான். அப்படியான நோய். இப்ப வந்துட்டு போற நோய் இருக்குன்னு வைங்களேன், நோன்பு வச்சுட்டு இருக்கிறோம். ஒரு நாள் பயங்கரமான ஜுரம், ஒரு 10லயோ 11லயோ கடுமையான காய்ச்சல், எந்திரிக்க முடியல. அது நோன்பு வச்சோம்னா இன்னும் டெம்பரேச்சர் அதிகமாயிரும்னு தெரிகிறது. ஒரு மாத்திரை கீத்திரை ஊசி போட்டாதான் சரியா வரும்னு தெரிகிறது. போட்டு முடிவாதம் முடிச்சிருக்க தேவையில்லை, அன்னைக்கு நோன்பு விட்டு இன்னொரு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த காய்ச்சல் என்பது இருக்கும் போகும். ஒருத்தன காய்ச்சல் சாவறதுக்கு காய்ச்சல் இருக்க மாட்டான். இந்த மாதிரியான நோய் உள்ளவர்களா இருந்தார்களே ஆனால் அந்த நோயுடைய நேரத்தில் என்ன செஞ்சுக்கலாம், நோன்பு வைக்காம ராத்திரி பூரா கடுமையான ஜுரமா இருக்குதா, நோன்பு வைக்காம இருந்துக்கலாம். அல்ல வச்சுட்டோம் நமக்கு தாங்க முடியலையா, அந்த நோய் அதிகமாயிரும் தெரிகிறதா, விட்டவும் செய்யலாம். அப்ப அந்த மாதிரி நோயாளிகளுக்கு வேற ஒரு நாள்ல வைக்கலாம் என்ற சலுகையோடு அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். இது ஒரு நோய். சில நோய் இருக்கிறது, ரொம்ப முத்தி போன சுகர் பயங்கரமா அதிகமாகி போச்சு. அந்த மாதிரி போனா அவங்களுக்கு போட்டுட்டே இருக்கணும். சுகர் ஓவர் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னா மொத்தமாவும் சாப்பிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டே இருக்கணும். அந்த சாப்பிட்டு அந்த சுகர் அது குறைஞ்சாலும் ஆபத்து, கூடுனாலும் ஆபத்து. அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போறதா இருந்தா, முத்தி போன சர்க்கரை நோயாளிகள் இருக்கிறாங்கன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. எந்த மருத்துவத்திலையும் கிடையாது. சும்மா சொல்லுவாங்க ட்ரீட்மெண்ட் இருக்குது, எந்த ஒரு மருத்துவத்திலையும் அதுக்கு என்ன கிடையாது, அதுக்கு நிவாரணம் கிடையாது. இப்ப இவர் இன்னொரு நாளைக்கு எப்படி வைப்பாரு, இப்ப 500 இருந்தா அடுத்த வருஷம் 600 போயிருமே, எப்படி வைக்கிறதுங்க? இவர் சர்க்கரை ஏறிக்கிட்டே போன பாட்டுக்கு. அப்ப அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல இருக்கிறாருன்னு சொன்னால் இவருக்கு நிரந்தரமா விட்டுற வேண்டியது. இவர் நாளைக்கு எங்க குணமா வருது, நாளைக்கு எங்க வைக்க போறாரு, இப்படியான நோய்கள் எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு அளவு கடந்த அல்சர், அதாவது அல்சருக்கு உள்ள போட்டுட்டு இருக்கணும், காலியா இருக்க கூடாது, அது ஆசிட் மாதிரி அரிச்சு விட்டுரும். அந்த மாதிரி நம்ம முத்தி போன அல்சரா இருக்குது, வைக்கவே கூடாதுங்கிறான். அது ஒண்ணு சரியே வராதுங்கிற அளவுக்கு ஏதோ இருக்கிறது. இப்படி ஏதோ ஒரு நோய் இருக்குன்னு வைங்களேன், அந்த நோய் கியூர் ஆகாது, குணமாகாது. இப்படி தீராத ஒரு நோய் ஒருவனுக்கு இருக்குமையானால் அது அவன் நோன்பை விட்டு விடலாம். விட்டுட்டு என்ன செய்யணும்னு கேட்டா, அவனுக்கு மட்டும் விட்டுட்டு ஒரு நோன்பை விட்டதற்காக வேண்டி ஒரு ஏழைக்கு ஒரு நாளைக்கு உணவு கொடுக்கணும். ஒரு நோன்பு விட்டோம்னு சொன்னா ஒரு நோன்புக்காக ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடுன்னா அரபு நாட்டில் சாப்பாடு 2 வேளை சாப்பிடுவாங்க. இப்ப விட்டுறாங்க நிறைய. அந்த காலத்துல காலையில ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணு சாப்பிடுவாங்க, 2 வேளை சாப்பிடுவாங்க. இந்த நம்ம நாட்டில் உள்ள உணவு என்பது 3 வேளை. காலையிலையும் சாப்பிடுவோம், மத்தியானம் சாப்பிட வேண்டியிருக்கு, இரவுலையும் சாப்பிடுறோம். அப்ப அந்த நாட்டில் உள்ளவங்க 2 வேளை கொடுப்பாங்க, நம்ம நாட்டில் உள்ளவங்க அந்த உணவுண்டா தானே, அவன் நான் எதை பழகி இருக்கிறான்னு அதுக்கு பேர் தான் உணவு. அப்ப நம்ம நாட்டில் 3 வேளை உணவு கொடுக்கறதுனால ஒரு நோன்பு விட்டோமா 3 வேளை சாப்பாடு கொடுத்துடணும். ஒரு ஆளுக்கு 30 நாளைக்கு 30 ஏழை கொடுத்துடலாம். அல்ல ஒரு ஏழையை ஒரு 30 நாளைக்கு வேணாலும் கொடுத்துட்டு போயிடலாம்.
அது மொத்தமா சேர்த்து வச்சிருந்து 30 இலை ஒன்னா கூட்டிட்டு வந்து பெருநாளை கழிச்ச மறுநாள் இந்த 30 பேரும் சாப்பிடுங்கிறாரு கூட கணக்கு வச்சிருந்து கொடுத்துக்கலாம். அப்ப நம்ம மீது அது ஒரு கடமை இருக்குது. அந்த நோன்பு வந்து இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல இருந்தார்களே ஆனால் நோய் முத்தி போயிருக்கிறது, மறுபடியும் அவங்களுக்கு கியூர் ஆகாது என்று இருக்குமே ஆனால் அதுவும் கஃபாரா கொடுக்கலாம். இந்த கஃபாரா கொடுக்கலாம் என்பது திருமறை குர்ஆனிலேயே அந்த 284வது வசனத்தினுடைய விளக்க உரையில சஹீஹுல் புகாரில எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. ஃபிதியத்துன் தாமு மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது கூட ஒரு அடிப்படை இருக்கு. ஒருத்தனுக்கு அதுவும் முடியாது, காசும் இருக்காது, என்ன செய்வான்? ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்குறாருன்னா ஒரு 50 ரூபா வேணும் ஒரு நாளைக்கு, 30 நாளைக்கு 1500 ரூபாய்க்கு எங்க போறது? அவன் மாசம் 1000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான், இந்த நோய் வேற இருக்குது. அவனுக்கு சம்பளம் 1500 ரூபாய், அவனுக்கு இந்த நோய் வேற இருக்குது, தீராத நோய், ஒரு சுகர் இருக்குது. இவனை போய் நீ சோறு கொண்டு எப்படி கொடுப்பான்? மாத்திரை வாங்க காசு இல்லைன்னு இருக்கிறான். அப்படி இருந்தார்களே ஆனால் அதுக்கு வந்து நேரடியாக அப்படி வராவிட்டாலும் கூட பொதுவாக ஒரு அம்சம் இஸ்லாத்தில் இருக்கிறது, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். அல்லாஹ் நமக்கு சக்தி தந்திருக்கணும்ல, காசா இருந்தாலும் உடல் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் நமக்கு சக்தி எல்லாம் தந்திருக்கணும். தந்துதான் எல்லாம் கேள்வி கேட்பான். தராம வந்து நேரம் செய்யணும் இப்படி கேட்பாங்க. நம்ம கேட்க மாட்டோம், அவன் கேட்பானா? ஒரு மனிதனை சக்தி இல்லாத ஒருத்தன் ஒரு காரியம் செய்யலைன்னு சொன்னா முடியல, அவனை விட்டுருங்கன்னு சொல்லுவோம். அவன் ஏழை விட்டுருங்கன்னு சொல்லுவோமா இல்லையா? ஒரு மனிதன் இப்படி செய்யும் போது படைச்ச இறைவன் அதை விட கொடூரமானவனா? அவன் அளவற்ற அருளாளன். இது ஒரு ஜென்ரலான ஒரு அல்லாஹ்வுடைய சிபத்திலே இது விளங்கி போயிடும். அல்லாஹ்வுடைய அந்த பண்பு இருக்குத, அந்த பண்புலே விளங்கி போயிடுது. அதுக்கு முடிஞ்சாதான், அதாவது தீராத நோய் இருக்கிறது, நோன்பு வைக்கவும் முடியல, பரிகாரம் பண்ணவும் முடியல. இது கூட ஒரு ஹதீஸ் கூட இருக்குது. இந்த சம்பவத்துக்கு இல்லாட்டா கூட இது இது மாதிரியான வேற ஒரு சம்பவம். என்ன சம்பவம் கேட்டா, ஒரு ஆள் என்ன பண்றாரு, நோன்பு வைத்துக் கொண்டு பகல் நேரத்தில் மனைவியோட சேர்ந்துடுறாரு. மனைவியோட நோன்பை முடிச்சிடுறாரு. மனைவியோட குடும்பம் நடத்தி நினைக்கிறார். பகல் நேரத்தில் நோன்பை விட்டு முடிச்சிடுறாரு. அவரை மீறி வேற முடியல இல்ல அந்த ஒன்று செஞ்சு விடுறாரு. நபிகள் நாயகம் செஞ்சுட்டு உணர்றாரு, ஆஹா பயங்கரமான தப்புல பண்ணிவிட்டோம், ரமலான்ல போய் இந்த மாதிரி பாவத்தை செஞ்சு விட்டோம்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஓடி வர்றாரு. யார சொல்லலாம் ஹலத்துங்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நலிஞ்சு நாசமா போயிட்டேன், முடிஞ்சுட்டேன், முடிஞ்சு போச்சு, நல்லா முடிஞ்சிருச்சுங்கிறார். என்னப்பா முடிஞ்சு போச்சு, விஷயத்தை சொல்லு அப்படின்னு சொல்ல கேட்கறாங்க. இந்த மாதிரியாக விஷயங்கிறார். அவர் நோன்பு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அப்படியா அப்படின்னா வந்து நீ என்ன பண்ணுன்னு கேட்டா, ஒரு 60 நோன்பு வச்சிருக்கு. ஒரு நோன்பு வேணும்னு முடிச்சீங்க, வேணும்னு ஒரு நோன்பு முடிச்சா அதுக்கு பரிகாரம் என்ன? 60 நோன்பு வைக்கணும், 60 நோன்பு வை அப்படிங்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, 60 நோன்பு நம்ம ஒரு நோம்புக்கு முடியல, 60 எங்க வருகிறாரு, ஒரு நோம்புல இப்படி ஆடி போயிட்டேன், 60 நோம்பு வச்சு நான் எந்த இதுக்கு ஆளா வருது அவர் சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அப்படின்னு சொன்னா ஒரு 60 ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துரு அப்படிங்கிறாரு. 60 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கணும் ரசூலுல்லாஹ் அவர் சொல்றாரு, இல்ல அவ்வளவு கேட்டா நானே ஏழை தானே, நான் எங்க 60 ஏழைக்கு சாப்பாட்டுக்கு நான் எங்க போறதுங்கிறாரு. 60 நோன்பு வைக்க சொன்னா அதுவும் முடியலங்கிறாரு. 60 ஏழைக்கு சோறு கொடுன்னு சொன்னா அதுவும் முடியாது, நமக்கு முடியாது, நம்மகிட்ட அவ்வளவு கெப்பாசிட்டி இல்ல அப்படிங்கிறாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்க, இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லி, ஒரு ஏழைப்பட்ட மனுஷனா இருக்காரு, ஒரு 60 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு ஏதாவது கலெக்ஷன் பண்ணி கொடுங்க, அவருக்கு கொடுங்க. உடனே அங்கங்க ஒரு கலெக்ஷன் நடக்குது. அப்படி பார்த்தா ஒரு 2 மூட்டை பேரிச்சம்பழம், 2 மூடை அளவுக்கு பேரிச்சம்பழம் வந்துருச்சு. இந்தாப்பா கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடு அப்படிங்கிறாங்க. அந்த ஆள் என்ன பண்றாரு, வாங்கிட்டு மதீனாவில் நான் தானே பெரிய ஏழை, நான் எந்த ஏழை கொடுக்க நானே வச்சுக்கிறேன். இந்த மதீனாவை பூரா தேடி பார்த்தாரு, எனக்கு மிஞ்சின ஏழை யார் இருக்குதா, இது எனக்கு தேவையா இருக்குத, நானே அந்த ஏழைக்குரிய பரிகாரத்தை நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டு செய்யறாங்கன்னா, கடவாய் பொருட்கள் தெரிய சிரிக்கிறாங்க. இப்ப நீங்க சிரிச்ச மாதிரி இது இருந்தாலும் இப்ப பயங்கரமான அளவு இருக்கான்னு சொல்லிட்டு அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. எப்படி கடவாய்ப்புல தெரியுற மாதிரி சிரிக்க மாட்டாங்க, எப்போதுமே புன் சிரிப்பு தான் சிரிப்பாங்க. இவர் சொன்னதை பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, கடவாய்ப்புக்கு அகஹான்னு சிரிப்பாங்கல்ல, வாயை திறந்து வாய் விட்டு சிரிக்கிறது, இந்த மாதிரி வாய் விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள் என்ற ஹதீஸ் வந்து புகாரில் இடம்பெற்றிருக்கு. என்ன விளங்குதுன்னு கேட்டா, வச்சுக்கிறது சொல்லிட்டாங்க. அவரு என்ன அவர் தப்பு பண்ணிருக்கிறாரு, 60 நோன்பு வைக்கணும் வைக்கல, 60 ஏழை கொடுக்கணும் கொடுக்கல, வசூல் பண்ணி கொடுக்கணும், அதையாவது கொடுக்கணுமா இல்லையா, அதையும் கொடுக்க பாட்டு நான் வச்சுக்கிறேங்கிறாரு. சரி வச்சுட்டு போ. அப்ப அவர் அந்த ஏழைக்குரிய பரிகாரத்தை அவரே எடுத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். அவரே ஏழையா இருக்கிறதுனால அந்த ஏழைக்கு உள்ள பரிகாரம் அவரே செய்கிறாரு, பரிகாரத்தை வாங்குறவங்க அவராவே இருந்துகிட்டாரு. இதுதான் இஸ்லாம்ங்கிறது. ரொம்ப கெடுபடியான கரடுமுரடான மார்க்கம் கிடையாது. எல்லாமே மனிதனுடைய அந்த பலவீனம் படைச்சவனுக்கு தெரியாது, அதெல்லாம் அதையெல்லாம் கவனித்து சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமா இருக்கிறதுனால
அந்த பரிகாரம் என்பது கரெக்டா விளங்கிக்கணும். கடனை வாங்கி பரிகாரம் செய்யறவங்க இருக்கிறாங்க. நோன்பு விட்டுப்புட்டு கடன் வாங்கி கஃபாரா கொடுக்குற ஆளுக்கு இருக்கிறாங்க. ஏழைக்கு உணவு கொடுக்கணுமாம்ல, கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி இருக்கிறத விட்டுப்புட்டு இப்படிலாம் செய்ய தேவையில்லை. உனக்கு முடிஞ்சா அதை கொடுப்பா, அதுவும் முடியலைன்னா ரப்பல் ஆலமீன் மன்னிப்பான், ஓடு, அவ்வளவுதான் அப்படிங்கிறது. இது நோயாளிகள் இப்படி ஒண்ணு. அதே மாதிரி வந்து இந்த பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் வந்து குழந்தைக்கு பால் ஊட்டுறாங்க. அந்த பால் ஊட்டுவதனால் அவர்களுடைய உடல் என்ன சத்து வெளிப்படுதுல, பால் ஊட்டுற காரணத்தினால ஏற்கனவே பசியவர் இருக்கிறாங்க. உடல்ல இருந்து இந்த பால் அதிகமா சுரந்து பால் ஊட்டுறதுனால அவங்களுக்கு பலவீனம் ஏற்படும் என்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அல்லது மருத்துவர்கள், நம்பிக்கையான தரமான மருத்துவர்கள் அப்படி ஒரு கருத்தை சொல்றாங்க. நீங்க பால் கொடுத்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆயிருவீங்க அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்றாங்கன்னு வைங்களேன். அவங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த பால் ஊட்டுற காலம் வரைக்கும் நோம்பு விட்டுவிட்டு அடுத்த பால் ஊட்டலாம் மறந்த பிறகு பின்னாடி வச்சுக்கலாம். சலுகை தான் இது, கட்டாயம் கிடையாது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, சமாளிச்சுக்கலாம், வச்சுட்டு போயிடலாம். பால் கொடுக்கறதுனால நோம்புல முடியாது. அதை விளங்கிக்கணும். பால் கொடுக்கறதுனால நம்ம சாப்பிடுறதுனால நோம்பு முடியுமே தவிர நம்மிடமிருந்து ஒன்று வெளிப்படுவதனால் நோம்பு முடியாது. அதை விளங்கிக்கணும். பால் கொடுத்தாலும் நோம்பு முடிஞ்சிடும் நினைக்கிறாங்க இருக்கிறாங்க. பால் கொடுத்து குழந்தைக்கு பால் கொடுப்பதால் நோன்பு முடியாது. உங்களுக்கு வீக்னஸ் ஏற்படும் நீங்கள் கருதினீர்களே ஆனால் அன்னைக்கு வைக்காம பின்னாடி வச்சுக்கிறீங்க. அந்த வருஷம் வைக்காம ஒரு 6 மாசம் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு. ஆனா ரொம்ப சேர்ந்து போய் பாத்துக்கிறீங்க. குழந்தைக்கு 2 வருஷம் பால் கொடுப்பீங்க. அப்ப 2 வருஷம் பால் கொடுத்து 2 வருஷம் ரமலான் ஓடி போயிடும், 60 நாள் ஓடி போயிடும். அப்புறம் இந்த 60 நாள் எப்படி வைக்கிறது என்ற ஒரு பிரச்சனை வரும்னு சொன்னா அது நீங்க வச்சுக்கிற வேண்டியதான். அது ஒரு மேட்ரு. அதே மாதிரி வந்து கர்ப்பிணி குழந்தைய வயிற்றுல சுமந்திருக்கிறார். அப்ப நோன்புவாக இருப்பார்களே, ஆனால் அந்த சத்துணவு உணவு கொடுக்குறான்ல, கர்ப்பிணிகளுக்கு வந்து நல்ல சத்தான உணவுலாம் கொடுக்க சொல்றான். அப்ப சாதாரண உணவு கூட இப்ப சாப்பிடாம இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. மருத்துவர்களும் ஆலோசனை செய்யறாங்களா? அப்படி ஏதோ ஒரு தகுதியான நம்பகமான காரணம் இருந்தால் அவர்களும் இந்த நோன்பை விடுவதற்கு சலுகை பெற்றிருக்கிறார்கள் என்று திருமதியில, அபூதாவுதுல, அகமது ஆகிய நூல்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு மேட்ரு. அதாவது நோயாளிக்கு சலுகை, பிரயாணிக்கு சலுகை, பாலூட்டுகிற அன்னையருக்கு சலுகை, கர்ப்பிணி பெண்களுக்கு சலுகை. அதே போல வந்து முதியவர்கள், தள்ளாத வயது, நோய் கிடையாது ஆனா 95 வயசு, நோய் ஒன்று நல்லது ஆரோக்கியமா இருக்கிறாரு, அந்த மனுஷன் நோம்பு கேளுமா? அப்ப 90 வயசு 95 வயசு ஆயிடுச்சு, படுத்த படுக்கையா கிடக்கிறார், நோய் எதுவும் இல்லை, பலவீனம் தான் இருக்கிறது. இப்படி தள்ளாத வயசு உடையவரா இருக்கிறாங்களா, அவங்களுக்கும் சலுகை. இந்த தள்ளாத வயசு உடையவருக்கு என்ன சலுகை? கஃபாரா சலுகை தான். திருப்பி வைக்கணும்னு சொல்ல முடியாது. 95 93 போயிருமா? 95 அடுத்த 96 தான் போகும். அப்ப அவருக்கு இளமை திரும்ப போறது கிடையாது. 95 வயசு ஆயிடுச்சு, 85 வயசு ஆயிடுச்சு, முடியாதா? நம்ம விட்டுற வேண்டியதான். விட்டுட்டு என்ன செய்யணும்? வசதி இருந்தா கஃபாரா கொடுங்க, வசதி இல்லாத ஏழப்பட்ட மனுஷனா இருந்தாருன்னா சும்மா இருந்துக்க வேண்டியதான். அல்ல, அது குற்றம் பிடிக்க மாட்டான். எந்த ஒரு பொதுவாக விளங்கிக்கிற வேண்டும், லா எலிமு நாச செய்யா. அல்லாஹ்வுடைய ஒரு சிவத்துல தன்மையில ஒரு தன்மை என்னன்னு கேட்டா, எந்த மனிதனுக்கும் அணு அளவுக்கும் அவன் வந்து அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் வந்து நம்மளுக்கு முடியாம ஆக்கிவிட்டு ஏன்டா வைக்கலன்னு கேட்கிற அளவுக்கு அநியாயம். நம்மளை முடியாம அவனே ஆக்கிவிட்டு அவனை ஏன்டா செய்யலன்னு கேட்ட அநியாயமா இல்லையா? அப்படி ஒரு அநியாயம் அல்லாஹ் செய்யறவன் இல்லை என்று சொல்லி குர்ஆன்ல எடுத்தா 4:40, 10:44, 18:49, 9:70, 30:9 ஆகிய வசனங்கள்ல வந்து அல்லாஹ் வந்து எந்த மனுஷனுக்கும் அநியாயம் செய்யவே மாட்டான். இதை விளங்கி கொண்டு இந்த மாதிரி சலுகை உடையவர்கள் வந்து நோன்பு என்ன செஞ்சுக்கலாம்? விட்டுடலாம். இது போக ஒரு ஆள் கண்டிப்பா விட்டு ஆகணும். இதெல்லாம் சலுகை. ஒரு ஆள் கம்பல்சரியா விட்டாங்கன்னு யாருன்னு கேட்டா, அந்த மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிற அந்த காலத்துல பெண்கள் என்ன செஞ்சிருந்தேன், மாதவிடாய் நேரத்துல நோன்பு வைக்கவே கூடாது. வச்ச நன்மை எல்லாம் கிடையாது, வைக்க கூடாது, வைக்கிறது தடை இருக்கிறது. இந்த மாதவிடாய் நாட்கள்ல வந்து தொழவும் கூடாது, நோன்பு நோக்கவும் கூடாது. ஆனால் தொழாம இருக்கிறவங்க பாருங்க, அந்த தொழுகையை பின்னாடி வந்து நிறைவேற்ற தேவையில்லை. ஒரு மாசம் ஒரு 5 நாளோ 7 நாளோ மாதவிடாய் வருதா, அந்த தொழுகையை வந்து மறுபடி பின்னாடி அவங்க செய்யணும்னு அவசியம் கிடையாது, செய்யவும் கூடாது. ஆனா நோன்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எத்தனை நாள் மாதவிடாயினால விடுபட்டு போகிறதோ அந்த நோன்பை பிறகு வச்சிடணும். தொழுகைக்கு நோன்புக்கு தான் டிஃபரெண்ட். தொழுவும் கூடாதவங்க நோன்பு வைக்கவும் கூடாது. ஆனால் தொழுகையை திருப்பி தொழ தேவையில்லை, நோன்பு வந்து திருப்பி வச்சு ஆகணும். அந்த மாதவிடாய் நேரத்தில் வந்து நோன்பை விட்டுவிட வேண்டும். மாதவிடாய் என்பது வந்து ஒவ்வொருத்தருடைய உடல்நிலையை பொறுத்து, உடற்கூரை பொறுத்து வித்தியாசப்படும். சிலருக்கு 3 நாள் தான் மாதவிடாய் இருக்கும், அவங்களுக்கு 3 நாள் தான் சலுகை, ஆனால் வச்சே ஆகணும். அவங்களோட வழக்கம் அவங்களுக்கு தெரியும். சிலருக்கு 1 வாரம் வரைக்கும் மாதவிடாய் இருக்கும், சில பேருக்கு 15 நாள் அதிகபட்சம், அது மாதிரிலாம் கூட இருக்கும். அவரவர்களுக்கு எவ்வளவு நாளைக்கு இந்த மாதவிடாய் வந்து ரத்தம் வந்து நிக்கிறதோ
அது வரைக்கும் அவங்களுக்கு சலுகைன்னு விளங்கிக்கணுமே தவிர, அதாவது 2 நாள் 3 நாள் மாதவிடாய் வர்றவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு வாரம் வைக்க கூடாது. ஒரு வாரம் அவ்வளவு கணக்கு எடுத்துக்கிறது. ஒரு வாரம் உள்ள ஆளுது ஒரு வாரத்துக்கு வச்சுக்கிறது. 5 நாளைக்கு உள்ளவங்க 5 நாள் தான், 10 நாளைக்கு உள்ளவங்க 10 நாள் தான். அது வந்து ஒரே மாதிரி யூனிஃபார்மாக எல்லாம் என்ன செய்யல, அப்படி படைக்கல. அவங்களுடைய வயசு, அவங்களுடைய உணவு பழக்கம், அவங்களுடைய குடும்ப பாரம்பரியம், அவங்க வாழுகிற தட்பவெட்ப சூழ்நிலை, இதுகளை எல்லாம் கவனித்து வித்தியாசப்படும். ஆளுக்கு என்ன செய்யும், வித்தியாசப்படக்கூடிய நிலை இருக்கிறது. அதை விளங்கி மாதவிடாய் நேரங்களில் நோன்பை விட்டுவிட வேண்டும், கம்பல்சரியா விட்டுறணும். சரி, இப்படி விட்டுட்டோம் நோன்பை, அதாவது மாதவிடாயினால விட்டுட்டோம், பிரயாணத்தினால விட்டுட்டோம், நோயினால விட்டுட்டோம். எப்ப வைக்கிறது? அதுக்கு ஏதாவது கெடு இருக்குதா அது தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு பிரயாணம் 5 நாள் வெளியூருக்கு போகணும், நோன்பு விட்டுட்டோம். இந்த 5 நோன்பை எப்ப ரமலான் மாசத்துக்கு அடுத்து செவ்வால் வருது, செவ்வால்ல வைக்கணுமா, அல்ல துல்காதாவில் வைக்கணுமா, துல்ஹஜ்ல வைக்கணுமா, அல்ல எப்ப வேணாலும் வச்சுக்கலாமா? அது என்ன லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, ஆயிஷா நாயகி அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து புகாரி முஸ்லிம் எல்லாம் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரமலான் மாதத்தில் மாதவிடாயின் காரணமாக எனக்கு நோன்புகள் விடுபட்டு போய்விடும். ரமலான்ல நோன்புகள் விடுபட்டு போய்விடும். அந்த நோன்பு வந்து நான் எப்போ வைக்குவேன் தெரியுமா? இந்த வைக்குவோம், அந்த வைக்குவோம், இந்த வைக்குவோம்னு போய்கிட்டே இருக்கும். வைக்கவே முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டியிருக்கிற காரணத்தினால் என்னால் அந்த நோன்பு என்ன செய்ய முடியாது. ரமலானுக்கு அடுத்து ஷவ்வால் வரும், வைக்க முடியாது. துல்காதா வரும், வைக்க முடியாது. துல்ஹஜ் வரும், வைக்க முடியாது. முஹர்ரம் வரும், வைக்க முடியாது. சஃபர் வரும், வைக்க முடியாது. ரபியுல் அவ்வல் வரும், வைக்க முடியாது. ரபியுல் ஆஹிர் வரும், வைக்க முடியாது. ரஜப் வரும், வைக்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன வரும்? ஜமாதுல் அவ்வல் வைக்க முடியாது. ஜமாதுல் ஆஹிர் வரும், வைக்க முடியாது. ரஜப் அப்புறமேல் வரும், வைக்க முடியாது. ஷாபான் வரும்ல, அப்பதான் அவசர அவசரமா வைக்க. அடுத்த ரமலான் வந்திருப்பேன். ஷாபான் வந்துட்டா அடுத்த ரமலான் ஆகி போயிடும். இந்த ரமலான்ல விட்டு நோன்பை நான் எப்ப வைக்க வேண்டும் கேட்டா, ஷாபான் வருமே அப்பதான் வச்சு முடிப்பேன். எப்ப? இந்த ரமலானில் மாதவிடாயினால விடுபட்ட நோன்பை அடுத்த வாசம். இது எப்ப? ரசூலுல்லாஹ்வுடைய உயிரோடு இருக்கும். ஆயிஷா நாயகி சொன்ன சட்டமாகாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மனைவியை இருக்கும் பொழுது, வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி நடக்குது என்று சொன்னா அனுமதிச்சுட்டாங்க. ஆயிஷாவுடைய செயல் இங்க மார்க்கம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரம் இங்க இருக்குதுல்ல, அவங்களுக்கு நான் பணிவிடை செய்வதால் வைக்க முடியலன்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாளில் நடக்கிறது. அப்ப அடுத்த நாள் தான் வைக்கணும், அடுத்த மாசம் தான் வைக்கணும்னு ஒரு கம்பல்சரியான ஒரு கட்டளை இருந்தா ஆர்டர் பண்ணிருப்பாங்க. என்ன பண்ணிருக்க, நோன்பு வை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உத்தரவு போட்டிருப்பாங்க. அப்ப ஆயிஷா நாயகி வந்து ரமலான்ல விடுபட்ட நோன்பு வந்து அடுத்த ரமலானுக்கு முந்தின மாசம் இருக்கு பாருங்க, ஷாபான், அந்த மாசத்தில் தான் வைப்பார்கள் என்று வருகிறது. அந்த அளவை தாண்டாதவர்களுக்கு வச்சுக்கிறங்க. அடுத்த ரமலான் கணக்கு அதிகமாக சேர்ந்து போயிடும். வைக்கலாம், எப்போ வைக்கலாம்? உடனே வச்சுட்டா மௌத்து ஹயாத்திற்கு ஏதோ அவங்களுக்கு எல்லாம் ஹயாத்தை போட்டுட்டான், வச்சு முடிச்சுட்டாங்க. மௌத்து ஹயாத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்ப நம்ம வாட்டுக்கு வைக்காம இருந்து 10 நோம்போட போயிட்டோம்னா என்ன செய்யறது? அவசரப்படணும். அதான் லாஸ்ட் ஷாபான வச்சுக்கணுமே தவிர, நீங்க என்ன பண்ணணும்? நாளைக்கு மொத்தம் வந்துடலாம், நாளை கழிச்சு வந்துடலாம், ஒரு 5 நோம்பு கடந்த காரணம் போய் அலர்ட் நிக்க முடியுமா அப்படின்னு விளங்கி என்ன செய்யணும்னு கேட்டா, முடிஞ்ச அளவுக்கு ரமலான் முடிஞ்ச உடனே அடுத்தடுத்த மாசங்கள்ல என்ன செய்யணும், சீக்கிரமா வச்சு முடிச்சிடணும். அப்படியே ஒருத்தருக்கு எதை வேலை வெட்டினாலும் வைக்க முடியலையா, அவருக்கு அடுத்த ஷாபான் வரைக்கும் இருக்கு. லாங் டைமாக அவருக்கு வந்து இந்த சலுகை இருக்குது. நோயில விட்டாலும் சரி, மாதவிடாயில விட்டாலும் சரி, பிரயாணத்தினால விட்டாலும் சரி, எந்த காரணத்துக்கு விட்டாலும் அந்த மாதிரியான ஒரு சலுகை இருக்கிறது. இது ஒரு விளங்கிக்கிற வேண்டிய விஷயம். அடுத்து நோன்பை பற்றின அடுத்த செய்தி என்னன்னு கேட்டா, நோன்புடைய நேரம் அது ரொம்ப முக்கியமானது. நோன்பு வைக்கிறதுங்கிறது விளங்கியிருக்குமே தவிர, எப்ப இருந்து எப்ப வரைக்கும் வைக்கணும் அதுல நிறைய முஸ்லிம்களுக்கு வந்து தெளிவான ஞானம் இல்லை. என்ன நினைச்சுட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டா, 3 மணிக்கு எழுந்து சாப்பிடுவாங்க. சகர் இந்த காலத்துல 3 மணிக்கு எழுந்து சாப்பிடுவாங்க, அல்ல 3:30 மணிக்கு எழுந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, உட்காந்து அவ்வளவு நீயத்து சொல்லுவாங்க. உட்காந்து 3:30 மணிக்கு சாப்பிட்டு நீயத்து சொல்றதுக்கு பின்னாடி வருவோம். நான் இது சமூகம்னு சொல்லி முடிச்சிருவாங்களா. அதுக்கப்புறம் ஒரு தாகமா இருக்கும், தண்ணி குடிக்கணும்னு தோணும். நீயத்து வச்சுட்டோமே, அது குடிக்க கூடாது, நோம்பு நீயத்து வச்சாச்சுல அதனால குடிக்க கூடாது. ஏதாவது ஒரு புதுசா ஒன்று சாப்பிடலான்னு ஒரு ஆசை வரும். மாம்பழத்தை சாப்பிடாம விட்டோமே, அது இருக்குது, மாதுளம்பழம் அடுத்து வச்சோமே ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு ஞாபகம் வரும். ஆஹா, நீயத்து வச்சுட்டோமே, எப்படி சாப்பிடுறது? உலா நீயத்து வச்சுட்டாங்களாம், அதனால தொடக்கூடாதுன்னு வழங்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப வந்து இது ஏன் இந்த தப்பு செய்யறாங்கன்னு கேட்டா, நோன்புடைய ஆரம்ப நேரம் எதுன்னு உங்களுக்கு விளங்கல. நோன்புடைய ஆரம்ப நேரம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, 2:184 எடுத்து பாத்தீங்கன்னா சூரத்துல் பக்ராவுல 184 அந்த ஒரு வசனம் போதும். நோன்பு எப்ப ஆரம்பிக்கணும் எப்ப முடிக்கணும் என்பதற்கு வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை.
அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா குலு வஷ்ரபு ஹத்தா யதபையன லகுமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ரி. நீங்கள் ஃபஜ்ர் வரைக்கும் நல்லா உண்ணுங்கள், பருகுங்கள். அல்லாஹ்வுடைய ஆர்டர் என்னன்னு பாருங்க. குலு வஷ்ரபு, நல்லா சாப்பிடுங்கள், நல்லா பருகுங்கள். எது வரைக்கும் பருகலாம் என்று கேட்டால் ஃபஜ்ருக்கு பாங்க சொல்ற வரைக்கும். ஃபஜ்ர் தான் கணக்கு. நீ 3க்கு நோன்பு முடிவு செஞ்சாலும் சரி, உன்னை எப்ப இருந்து எல்லாம் வைக்க சொல்லிருக்கான்? ஃபஜ்ர்ல இருந்து வைக்காதுன்னு சாப்பிடாதுன்னு அதான் சட்டம். எனக்கு உள்ள சட்டம் என்னன்னு கேட்டா ஃபஜ்ர்ல இருந்து மகரிப் வரைக்கும் சாப்பிடக்கூடாது, அதான் சட்டம். நீ 12 மணிக்கு சஹர் செஞ்சாலும் சரிதான், 1 மணிக்கு ஒரு இன்னொரு சஹர் அடிச்சுக்கலாம். 1 மணிக்கு சஹர் பண்ணாலும் சரிதான், 4 மணிக்கு இருந்துச்சு இன்னொரு சஹர் என்ன செய்யலாம், சாப்பிட்டுக்கலாம். நோன்பு உண்டே நியத்து பண்ணி படுத்து தூங்கிட்டீங்க, மறுபடியும் 3 மணிக்கு படுத்துட்டீங்க, மறுபடியும் 4:30 மணிக்கு முடிக்கிறீங்க, இன்னும் வெட்டுவோம்னு நினைக்கிறீங்க. நல்லா வெட்டுங்க. ஃபஜ்ர் வரலன்னா வெட்டிக்கிற வேண்டியதான். நமக்கு எப்ப இருந்து நோம்பு ஆரம்பிக்குது? ஃபஜ்ருடைய பாங்கு சுபுடைய தொழுகைக்கான நேரம் எப்ப வருகிறதோ அந்த வினாடி தான் நீங்கள் சாப்பிடுவதற்கு தடுக்கப்படுகிறீர்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், சாப்பிடலாம். அப்ப அது எது வரைக்கும் சாப்பிட வேண்டும், சாப்பிடாம இருக்கணும் என்று கேட்டால் அதே 184 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சும்மா அத்திமுசியாம இல்லை, நோன்பு இரவு வரைக்கும் நீங்கள் முழுமைப்படுத்துங்கள். இரவு என்பது இஸ்லாத்துல மகரிபு தான், சூரியன் மறைவதுதான். அப்ப சூரியன் மறைகிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், நோன்பு வைக்கணும். அப்ப ஃபஜ்ர்ல இருந்து மகரிபு வரைக்கும் தான் நோன்புடைய வகுத்துங்க. நீங்க ஃபஜ்ருக்கு முந்தி வச்சீங்கன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றலன்னு அர்த்தம். ஃபஜ்ருக்கு முந்தி சாப்பிட்டுக்கிறங்க, சாப்பிட்டு நோன்புன்னு நினைச்சுக்கிறங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா நான் ஃபஜ்ர்ல இருந்து நோன்பு வைக்க போறேன்னு அதுக்கு அர்த்தம். நீங்க 2 மணிக்கு எந்திரிச்சு நோன்புன்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டாலும் சரி, அதுக்கு அர்த்தம் என்ன, நான் ஃபஜ்ர்ல இருந்து நோன்பு வைக்க போறேன்னு அர்த்தம். அப்படிதான் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறான். அப்ப அந்த வக்துக்கு முன்னாடி நீங்களா ஒரு முடிவு பண்ணிக்கொண்டு நாங்க நியத்து வச்சுட்டோம்னு சொல்ல தேவையில்லை. ஃபஜ்ர் வரைக்கும் நம்ம வாட்டுக்கு சாப்பிடலாம், மகரிப் வரைக்கும் என்ன செய்யலாம், நம்ம மகரிப் வந்தோன்னு விட்டுறணும். அப்ப ஆரம்பத்தில் ஒரு மிஸ்டேக் பண்றாங்களா, நோன்பை எப்ப ஆரம்பிக்கிறது என்பதுல ஒரு அறியாம இருக்கிறது. அதுல இன்னொரு பெரிய தப்பு செய்வாங்க. என்ன செய்வாங்கன்னு கேட்டா, எங்க ஊர்கள்ல எல்லாம் நாங்களும் அப்படி செஞ்சிருக்கிறோம். அலாரம்லாம் வச்சுட்டு தான் படுப்பாங்க. ஒரு 5 மணிக்கு ஃபஜ்ர்னு வைங்களேன், 5:15 தான் எந்திரிப்பாங்க. 5 மணிக்கு எந்திரிக்க முடியாம ஏதோ மறந்து விட்டு 5:15 எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே என்ன செய்வாங்க தெரியுமா, உடனே தண்ணியை குடிப்பாங்க. விடிசகன் அதுக்கு பேரு. 5 மணிக்கு அதாவது கொஞ்சம் சாப்பிட்டு என்ன செய்யணும், சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாது, விடிசகர்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அதை எல்லா ஊர்லயும் இது இருக்கான்னு தெரியல, இருக்கும் பெரும்பாலான பகுதியில் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப 5 மணிக்கு ஃபஜ்ர் வந்துருது, இவர் எந்திரிக்கிறது 5:15 எந்திரிச்சுக்கிட்டு சும்மா இருந்தா கூட நோம்பாகி போயிடும். என்ன இவர் என்ன செய்யறாரு, எந்த நேரத்தில் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தடுத்திருக்கிறானோ அப்ப போயிட்டு விடிசகர் வைக்கிறாராம். இன்னும் சகர் என்ன வரல, உனக்கு முடிஞ்சா வைப்பா, நீ மிஸ் பண்ணிட்ட, பேசாம இருந்துகிட்டு போயிடலாம். ராத்திரில படுக்கும்போது நோம்புன்னு முடிவு செஞ்சு படுத்துற வேண்டியதுதான். எந்திரிச்சா சகர் சாப்பிடுங்க, எந்திரிக்கலையா சுகு பாங்க சொன்னா எந்திரிக்கிறீங்களா, சும்மா இருந்துட வேண்டியதான். சும்மா இருந்தா அந்த நோம்பு செல்லும். இவங்க சும்மா இல்லாம இருந்து சாப்பிட்டாங்கன்னா செல்லாம போயிருப்பாங்க. எத்தனை பேர் இந்த விடிசகர் என்ற பெயர்ல சாப்பிட்டுட்டு நோன்பை நாசமாக்கிறாங்க, நோன்பு இல்லாம போயிடுது. அல்லாஹ் தடுத்த நேரத்தில் சாப்பிடுறாங்கன்னு அர்த்தம்ல. உனக்கு ஃபஜ்ர்ல இருந்து சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ், ஃபஜ்ர் 1/4 மணி நேரம் கழிச்சு நீ சாப்பிட்டேன்னா நீ இந்த நோம்பு எங்க வச்ச, இதுக்கு ஒரு நோம்பு கிடையாது. இந்த ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்றாங்க. அதே மாதிரி நோன்பு திறக்கிறது இருக்குல்ல, அதுல நிறைய மிஸ்டேக் பண்றாங்க. நோன்பு திறக்கிற எப்ப திறக்கணும், சூரியன் மறைஞ்சவன திறக்கணும். நோன்பு திறக்கிறதுக்கான சட்டம் என்னன்னு கேட்டா, சூரியன் எப்ப மறையும் காத்துட்டு இருக்கணுமா. நம்ம என்ன நினைக்கிறோம், ரொம்ப அசால்ட்டா எல்லா சாப்பாடும் வச்சிருப்பாங்க, சூரியன் எல்லாம் மறைஞ்சிடும், இப்படி மணியை பார்த்துருவீங்களேன், இன்னும் பறக்கிற அப்படிமாங்களா இல்லையா. மணி எத்தனை 6:40 சூரியன் மறையுதுன்னா 35ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம்ல. 6:40க்கு மறையுதுன்னு செய்வோம், 35ல இருந்து ஒரு 20 தடவை வாட்சியை பார்த்துருவோம். அதுக்கு முன்னெல்லாம் பார்க்க மாட்டோம். 35, 31, 10 செகண்ட், 5 செகண்ட் சொல்லுவோம். இது தப்பு கிடையாது, இது வெட்கப்படுற செயலும் கிடையாது, இது தப்பும் கிடையாது. இப்படிதான் படணுங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா யஸாலுன நாஸ பி கைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர. நோன்பு துறப்பதற்கு அவசரப்படுற வரைக்கும் தான் நீங்கள் நல்ல காரியம் செய்கிறீர்கள் அர்த்தம். நோன்பு துறக்க நீங்க என்ன பண்ணணும்னா, எப்படா வரும் அவசரப்படணுமா. அப்பதான் நீங்க அல்லாஹ்வுக்காக பட்டினி இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லன்னா நினைஞ்சிருக்கீங்க என்ன பெரிய விஷயம், அதான் அர்த்தம் இருக்கு. உடனே 6:40 சூரியன் மறையுது, 6:50 உட்கார்ந்து தின்றா நீ அல்லாஹ்வுக்காக இருக்கல, இதெல்லாம் பெரிய விஷயமா, நான் இன்னும் 10 நிமிஷம் இருப்பேன்னு அர்த்தம். அப்ப நீ நம்ம எப்படி காட்டணும், அவசரமா சாப்பிடும் போது அல்லாஹ் எப்படி எடுத்துக்கிறான்னா, பாரு என் அடியான பாரு எவ்வளவு பசி அடக்கிட்டு இருக்கான் பாத்தியா, எப்படா வரும்னு போயிட்டு மேயிறான, இவ்வளவு எனக்காக செஞ்சிருக்கான்னு எடுத்துக்கணும்.
நீங்கள் அவசரமா சாப்பிடும்போது அல்லாஹ் எப்படி எடுக்கிறான்னு கேட்டா அவசரப்பட்டு எடுக்க மாட்டேங்கிறான். எவ்வளவு பலவீனமான ஒரு அடியான். இந்த பசியை தாங்க முடியாம நான் சொன்னேங்கிறதுக்காக வேண்டி அந்த வினாடி வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து நான் கட்டளை போட்ட நிமிஷம் வந்தவனை சாப்பிடுற மாதிரி எவ்வளவு கட்டுப்பாடு, எவ்வளவு ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு எனக்காக செஞ்சிருக்கிறான்னு அல்லாஹ் வந்து அதுல சந்தோஷப்படுவானா. அப்படி ஒரு மேட்டர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு தடவை ஒரு சஹாபியை கூப்பிடுறாங்க. ஒரு பிரயாணத்தில் போயிட்டு இருக்கிறாங்க, நோன்பு வச்சிருக்கிறாங்க. அவரை கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, மாவு கரைச்சிக்கிட்டு வா, அங்கதானே கிடைக்கும் மாவு, கொஞ்சம் கரைச்சி குடிச்சிடுறது, நோன்பு கொஞ்சம் கிடையாதுல, மாவு கரைச்சிட்டு வாங்குறாங்க. அவர் என்ன செய்யறாருன்னா வந்து இல்ல சாயந்தரம் தான் இன்னும் டைம் இருக்குது அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நோன்பு இருக்கிற டைம் ஆச்சுப்பா, நீ மாவை கரைச்சிட்டு வாங்குறாங்க. அவர் என்ன பண்றாரு, இல்லையே மாலை நேரம் தானே தெரியுது, நல்ல வெளிச்சம் தெரியுது அப்படிங்கிறாரு. போய் மாவை கரைச்சிட்டு வா அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ் சொல்லும். மறுபடியும் அதை சொல்றாரு, போய் மரியாதை மாவை கரைச்சிட்டு வாங்குறாங்க. கரைச்சதும் வேகமா குடிக்கிறாங்க. ஏன்னா சூரியன் மறைஞ்சிருச்சு, மறைஞ்சவன வெளிச்சமா தெரியுது. இவர் என்ன பண்றாருன்னா இன்னும் கொஞ்சம் இருட்டுட்டுமேங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பண்றாங்க, போய் எடுத்துட்டு இல்லைங்கிறாங்க. அவர் 2 தடவை கவுண்டர் கொடுத்து கூட ஒத்துக்கிறாம போய் எடுத்துட்டு வாங்குறாங்க. அப்ப நம்ம சூரியன் மறைகிறது எப்போ 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 என்று காத்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா நாம் நல்ல காரியம் செய்கிறோம், அல்லாஹ்வுக்காக நாம் பசியா இருந்திருக்கிறோம் என்று பொருள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபூதாவூதுல வரக்கூடிய ஹதீஸ் என்னன்னா, லா யஸாலுன் நாஸு பி கைரின் மா அஜ்ருல் ஃபித்ர. நோன்பு திறப்பதற்கு அவசரப்படுற வரைக்கும் தான் நீங்கள் நல்லது செய்கிறீர்கள், அவசரப்படணும். இதுல என்ன தப்பு பண்றாங்கன்னு கேட்டா, எல்லா பள்ளிவாசல்களையும் தமிழகத்தில் உள்ள எல்லா ஊர்களையும் எல்லா பள்ளிவாசல்களையும் சூரியன் மறைந்ததற்கு பிறகு ஒரு 5 நிமிடம் கழித்துத்தான் நோன்பு திறக்கிறார்கள் எல்லா பள்ளிவாசலையும். நீங்கள் சென்னையை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. சென்னையில நீங்கள் ஆங்கில பத்திரிகை ஹிந்து என்ற பத்திரிகை நீங்க வாங்கி பாருங்க. அதுல தினசரி எத்தனை மணிக்கு சூரியன் மறையுதுன்னு போட்டிருப்பான். அன்றைக்கு சூரியன் வந்து சென்னையில் எத்தனை மணிக்கு மறையும் அப்படின்னு சொல்லி சன்ரைஸும் போட்டிருப்பான், சன்செட் போட்டிருப்பான். அந்த சன்செட் எத்தனைக்கு போட்டிருக்கான்னு பாத்துக்கிறங்க. இந்த பள்ளிவாசல் எல்லாம் ரமலான் அட்டை ஒன்று போடுவாங்க, அதையும் கையில வாங்கி வச்சுக்கிறங்க. 5 நிமிஷத்துக்கு ரெண்டு வரும். அவன் 5:55க்கு சூரியன் மறையுதுன்னு போட்டிருப்பான் பத்திரிகையில கணக்கு பண்ணி. இவங்க 6:01 நோம்புன்னு போட்டிருப்பான். நம்ம எல்லா அட்டையிலையும் பாத்துக்கலாம். எல்லா நோன்பு திறக்கிற அட்டையிலையும் எல்லா பள்ளிவாசல்ல இருந்து வெளியிடக்கூடிய நோன்புடைய அட்டவணையிலையும் 5 நிமிஷத்தை இவங்களா ஆட் பண்றாங்க தேவையில்லாம. ஏன்பா இப்படி பண்றீங்கன்னு கேட்டா, பேணுதல். என்ன பேணுதல், கரெக்டா நம்பர் என்ன பேணுதல், இந்த பேணுதல் தான் அவர் சொன்னார் ரசூலுல்லாஹ் வந்து மாவு கரைக்கும் போது, இல்ல இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது எடுத்துக்கலாம் சொன்னாங்களா இல்லையா? அவர் பேணுதல் தான் சொல்றாரு. பேணுதல் இங்க கிடையாது, மறைஞ்சிருச்சு, அவ்வளவுதான். மறைஞ்சிருச்சா 5:59க்கு மறையுதா, நீங்க 6க்கு திறக்க கூடாது, 59க்கு தான் திறக்கணும். அப்ப என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், நோன்பு துறக்கிறத வந்து எல்லா ஊர்களையும், தமிழகத்தில் உள்ள அனைத்து ஊர்களையும், சவுதியெல்லாம் கிடையாது, தமிழகத்தில் உள்ள அனைத்து ஊர்களிலையும் இந்த 5 நிமிஷத்தை அவர்களா ஆட் பண்ணுகிறார்கள். நம்மளை வந்து அந்த நன்மை அடைய விடாமல் தடுக்கிறார்கள். அதனால நம்ம அவசரமாக அதுதான் வக்துக்கு முந்தி வந்துடக்கூடாது, சூரியன் மறையணும் கன்ஃபார்மா. அப்படிதான் வச்சிருக்காங்க. பாங்கு சொல்லி முடிச்சவன தான் நோன்பு திறக்கணும் அப்படிலாம் நினைச்சிருக்கிறாங்க, அதை பண்றாங்க. அது ஒரு தப்புங்க. அது போக இந்த சகர் பண்றது இருக்குல்ல, நோன்பு திறக்கிற விஷயம் அவசரப்படணும். அது டெய்லி இந்த அட்டவணையெல்லாம் அவங்க நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. நீங்க 100 பேப்பர் எடுத்து பாத்துக்கிறங்க. அந்த அளவு கம்ப்யூட்டருக்கு சாப்ட்வேர் இருக்குது, பிரேயர் டைம் கால்குலேட்டர் இருக்குது. கம்ப்யூட்டர் வச்சுக்கிறவங்களா இருந்தால் நம்மள்ட்ட பெரிய சாப்ட்வேர் வாங்கி லோட் பண்ணி பாத்துக்கலாம். அவங்க எத்தனை மணிக்கு சூரியன் மறையணும், ஊர்ல மறையணும் கரெக்டா கண்டுபிடிக்கலாம். அந்த ஒரு செகண்ட் அடிச்சு பார்த்து விடலாம். அது அந்த மாதிரி கணக்கு இருக்காது, இவங்க வச்சிருக்கிற கணக்கு வந்து அந்த மாதிரி இருக்காது. அதனால என்ன அன்னைக்கு சூரியன் எத்தனைக்கு மறையுதுன்னு கரெக்டா பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு நாள் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நாள் 5 நிமிஷம் வந்துச்சுன்னா எல்லா நாளும் 5 நிமிஷம், அவ்வளவுதான். இவங்க போட்டெல்லாம் 5 நிமிஷம் கழிச்சிக்க வேண்டியதான். இவங்க எத்தனை மணி போட்டு அதே நேரத்தில் வந்து பள்ளிவாசலுக்கு போறீங்க, அது முக்கியமா சொல்ல வேண்டியிருக்கிறது. பள்ளிவாசலுக்கு போறீங்க, எல்லாம் சட்டி கட்சி கஞ்சி வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கான். நீங்க மட்டும் 5 நிமிஷம் சாப்பிட்டீங்கன்னு வைங்க, அவனுக்கு விளங்காது, அவனுக்கு சட்டம் தெரியாது, அவன் வந்து அதான் மார்க்கம் நினைச்சிட்டு இருக்கான். அப்ப ஆத்திரம் வரவனு அறியாத மக்கள் மத்தியில் போயிட்டு இதை செய்ய வேண்டியதில்லை. நீங்க வீட்டில் திறந்துட்டு போங்க. நீங்கள் அந்த சுண்ணத்தை பேணுவதாக இருந்தால் அவன் 5 நிமிஷம் கழிச்சு நோன்பு திறக்கிறவன்ட்ட போய்கிட்டு விலைக்கு சொல்லி புரிய வைக்கணும். புரிய வைக்காம நம்ம செஞ்சோம்னா என்ன செய்வான், நம்ம கரெக்டா செய்யணும்னு நினைக்க மாட்டான், பக்துக்கு முந்தைய நோன்பு திறந்துட்டாங்கன்றான். நம்மள எப்படி எடுத்துக்கிறோம்னா, மகரிபுக்கு முந்தைய நோன்பு திறக்கிறாங்க, பார்ப்பா இவங்க எல்லாம் நோன்பு எல்லாருமே நாசமாக்குறாங்கன்றான். நம்ம நன்மைக்காக அதை செய்யறோம். அப்ப இந்த பள்ளிவாசல்கள்ல போய்கிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு குழப்பம் பண்ணிட வேணாம். அது நாளைக்கு நல்லது சொல்வதற்கு வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படும். நம்ம வந்து உங்க வீட்டிலே நோன்பு திறந்துட்டு போங்களேன், 5 நிமிஷம் முன்னாடி வீட்டில் நோன்பு திறந்து விட்டு நீங்க பள்ளிக்கு போகலாம். அல்லது எங்க கரெக்டான முறையில் அதுக்காக இங்க நோன்பு திறக்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம்,
இங்க மெட்ராஸில் உள்ள மக்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லா ஊர் மக்களுக்கு அவங்களுக்கு சொல்வது என்னன்னு கேட்டா குழப்பம் பண்ண தேவையில்லை. அதுல போய் நம்ம குழப்பம் பண்ண தேவையில்லை. நீ பள்ளியாசல்ல போய் நோன்பு திறக்கணுங்கிறது எந்த ஒரு சுண்ணத்தும் கிடையாது. நம்ம நாட்டில் இந்த தொழுகை விசாரக்கூடாதுக்காக வேண்டி நோன்பு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். இது ஒரு மேட்டருங்க. அடுத்து என்னன்னு கேட்டா இந்த சகர் செய்யறோம்ல, நமக்கு இயலுமானால் முடியுமானால் எவ்வளவுக்கு கடைசிக்கு தள்ள முடியுமோ அவ்வளவு தள்ளிடுங்க. 3 மணிக்கும் சாப்பிடலாம், 3:30க்கும் சாப்பிடலாம். இப்ப நான் 5 மணிக்கு ஃபஜ்ர் வருதுன்னு வைங்களேன், 5 மணிக்கு ஃபஜ்ர் வருதுன்னு சொன்னா ஒரு 4:50க்கு சாப்பிடுங்க. கடைசியா வச்சுக்கணுமா சகர் என்ன செய்யணுமா, லாஸ்டா வச்சுக்கணுமா, அப்பதான் தாக்கு பிடிக்கும். 3 மணிக்கு சாப்பிட்டா ஒரு 2 மணி நேரம் அதை செமிச்சிருக்கணுங்க, ஜீரணம் ஆயிரும்ல. 16 மணி நேரமா போயிருமே. 14 மணி நேரம் தாங்கிறது 16 மணி நேரம் தாங்கிறது டிஃபரெண்ட் இருக்குல்ல. கருணை, இந்த மார்க்கம் எப்படி உங்கள் மீது கருணை காட்டுதுன்னு கேட்டா கடைசி நேரத்தில் போய் நீங்க சாப்பிடுங்க. எந்த அளவுக்கு நாங்கள் அதை சொல்றாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க எப்படி சகர் செய்வோம் என்றால், அதாவது சகர் செஞ்சு முடிப்போம், முடிச்சிட்டு ஒரு 50 ஆயத்து ஓதுற நேரம் தான் இருக்கு, ஃபஜ்ருக்கு பாங்க சொல்லிடுவாங்க. அது எவ்வளவு நேரம், 50 ஆயத்து ஓத எவ்வளவு நேரம் ஆகும், அவ்வளவு நேரம் தான். அப்ப 50 ஆயத்து ஓதுற அந்த நேரம் அளவுக்கு தான் இருக்கு டைம் கொடுப்பாங்க. அவ்வளவு லேட் 3 மணிக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அவ்வளவு ஒரு சின்ன ஒரு டைம் தான் கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சுன்னத்தான ஏற்பாடு இருந்துச்சு. அதை இப்ப நம்ம சொல்வதனால அமல்படுத்த போறாங்களா போகலையா நமக்கு தெரியல. என்ன சுன்னத்தான ஏற்பாடுன்னா 2 பாங்கு சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த சஹருக்காக வேண்டிய ஒரு பிரத்யேகமான ஒரு பாங்கு சொல்லப்படும். 2 முஅத்தின், ஒரு ஆளு பிலால், இன்னொரு ஆள் அப்துல்லா இப்னு உம் மக்தும், கண்ணு தெரியாதவர். இந்த 2 சஹாபாக்கள் பாங்கு சொல்லுவாங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு அறிவிச்சு வச்சிருந்தாங்க. எப்படின்னு கேட்டா குரலை வச்சு கண்டுபிடிக்கணும்ல. பிலால் பாங்கு சொன்னார்னு சொன்னா ஃபஜ்ர்னு விளங்கிக்கிறாதீங்க, அவர் உங்களை சஹருக்கு எழுப்பி விடுறதுக்கு தான் பாங்கு சொல்லுவார். அடுத்து இன்னொரு ஆள் பாங்கு சொல்லுவார், இப்னு உம் மக்தும், குரலை வச்சு விளங்கிடும்ல. ஒரு பள்ளியில பாங்கு சொல்றாங்கன்னா இந்நாள் தான் சொல்றாருன்னு நமக்கு 2 நாள் பல விட விளங்கி போயிடும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஃபஜ்ருக்கு மட்டும் மக்களுக்கு அறிவிச்சிருந்தாங்க. முதல்ல பிலால் பாங்கு சொல்வார். அவர் சொல்வது தொழுகைக்கு அல்ல, தொழுகை நேரம் வந்தும் அல்ல, சுபுகு நேரம் வருவதற்கு முந்தைய அவர் பாங்கு சொல்லிடுவாராம். பிலால் எப்படி பாங்கு சொல்லுவாராம், சுபுகுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பாங்கு சொல்வாரு. உங்களை எழுப்பி விடுறதுக்காக வேண்டியும், நீங்கள் சகர் செய்வதற்காக வேண்டியும், நீங்கள் சாப்பிடுவதற்காக வேண்டியும் அந்த பாங்கு சொல்லப்படும். நல்லா சாப்பிடுங்க. லா யம்னா அன்னக்கும் அதானு பிலாலின், பிலாலுடைய பாங்கு உங்களை தடுத்து விட வேண்டாம், சாப்பிடுவதை விட்டு தடுக்க வேண்டாம், அது தொழுகைக்கான பாங்கு அல்ல அப்படின்ற சொல்ல ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் பாங்கு சொல்வார். இந்த குரல் கேட்டவன வக்து வந்துருச்சுன்னு அர்த்தம். இவர் வக்து வந்து இவர் பாங்கு சொல்வார். கண்ணு தெரியாத சஹாபி என்ன செய்வார்னு கேட்டா, அவர் கண்ணு வேற தெரியாது இல்லையா, கேட்டுட்டே இருப்பாராம், வக்து வந்துருச்சா வக்து வந்துருச்சா வக்து வந்துருச்சான்னு பக்கத்தாட்ட கேட்டுட்டே இருப்பாராம். வந்துருச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. அப்ப அவர் சொல்ற பாங்கு வக்து சொல்லுவாரு, பிலால் சொல்லக்கூடிய பாங்கு வக்து வர்றதுக்கு முந்தையே சொல்லுவாரு அப்படின்னு இருக்கிறது. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நீங்க என்ன செய்யணும், 2 பாங்குகள் எந்த ஊர்ல செய்யறாங்க, இல்லாத ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொல்றாங்க. ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு தான் மார்க்கத்தில் இருக்குது. ஆனா எதுக்கு 2 பாங்கு சொல்லணுமோ அதுக்கு 2 பாங்கு சொல்ற பள்ளிவாசல பார்க்க முடியவில்லை, எங்கேயுமே இல்ல. மேலப்பாளையத்தில் மட்டும் நம்ம மஸ்ஜிதுர் ரஹ்மான் நம்முடைய நிர்வாகத்தில் உள்ள பள்ளிவாசல்ல அது மாதிரி 2 பாங்கு சொல்றாங்க. எங்கேயும் சொல்லுவோம் 2, மற்ற பெரும்பாலும் சொல்லுவது மாதிரி தெரியவில்லை. இது ஒரு மேட்ரு. அதே மாதிரி இன்னொன்னு செய்யறாங்க. எங்கள் மாவட்டங்கள்ல ராமநாதபுரம், மதுரை மாவட்டங்களுக்கு போனீங்கன்னா முஸ்லீம் ஊர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, 3 மணி ஆன உடனே ரேடியோ போட்டுருவாங்க. அதாவது சகர் ரமலான் மாசத்துல என்ன அநியாயம் பண்றாங்கன்னு பாருங்க. ரமலான் மாசத்துல அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிற மாசத்துல இதை கிராத்த போட்டு எழுப்பிடுவாங்கன்னு பார்த்தா 3 மணிக்கு எந்திரிச்சோம் பாட்டு போட ஆரம்பிச்சு சகருக்கு எழுப்பிடுறாங்களாம். 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் எது வரை டைம் இருக்குதோ அவ்வளவு நேரத்துக்கு முதல்ல ஆரம்பிக்கும் போது 2-3 நாவரணி பாட்டுல ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அப்படி எல்லா பாட்டும் வரும். இந்த மாதிரி பாட்டுகளை போட்டு என்ன செய்ய, மியூசிக் வேற வரும். அதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு நான் வந்திருக்கேங்கிறாங்க. அப்ப ரமலான் மாசத்துல ஊருடைய அனுமதியோட, ஒத்துழைப்போட, ஜமாத்தினுடைய முயற்சியில இது மாதிரி பாடல்கள் பண்றாங்களே, இது தேவையற்றது. வாங்க சொல்லுங்க, அந்த அரை மணி நேரத்துக்கு முந்தி ஒரு பாங்க போடுங்க, அதை சொல்லி வச்சிருக்கேன். இந்த குரல்ல வர்ற பாங்கு அது சகருக்குரிய பாங்கு இல்ல. வழக்கமா ஒரு மோதினார் இருக்காரு, அவர் சொன்னா மட்டும் நீங்க சுபுகுண்டு விளங்கிக்கிறீங்க. புது குரல் கேட்டீங்கன்னு சொன்னா அது சுபுகுண்டு விளங்காதீங்கன்னு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு ஆல்ரெடி செஞ்சு விடலாம். அப்படி செய்யலாம். அல்லது ஏதோ கிராத்துகளை போட்டு விடலாம். இந்த மாதிரி நேரத்தில் செய்யலாம். குர்ஆனுடைய சீடி MP3 விட்டது, ஒரு சீடிலேயே 30 ஜுஸையும் போட்டு விட்டு படிக்கிற மாதிரி போட்டு விட்டா பாட்டு படிச்சுட்டே இருக்க போகுது. அப்படி செய்யலாம். பாடல்களை போட்டு என்ன செய்யறாங்க, எழுப்பி விடுறங்கிற பேர்ல அவங்க அந்த ரமலான்ல கூட நம்மளை தப்பானதை கேட்க வைக்கிறாங்க.
அல்லாஹ்வுடைய கலாமுகளை கேட்கறதுக்கு பதிலா அந்த வேலைகளை செய்யறாங்க. அது தவிர்க்க வேண்டியது. இன்னொன்னு இருக்குது, இந்த சாப்பிடுற மேட்டு. இப்ப நோன்பு திறந்துட்டோம், நோன்பு திறந்த உடனே பள்ளியாசல்ல மகரிபுக்கு பாங்க சொல்லிடுவாங்க, காமத்து சொல்லிடுவாங்க. இப்ப என்ன பண்றது? ஃபுல்லா கஞ்சியை வெட்டிட்டு போய் தொழுகிறதா, அல்ல தொழுதுட்டு கஞ்சியை குடிக்கிறதா, என்ன செய்யறது அப்படின்னு கேட்டா, அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்களுக்கு மாலை உணவு முன்னாடி வைக்கப்படுமையானால், இஷா நேரத்தில் சாப்பிடுவாங்க அந்த உணவை, மாலை உணவுங்கிறத. அப்ப இஷா அதுக்கு பேர் அஷான்னு சொல்லுவாங்க. இஷான்னா இஷா நேரம், அஷான்னா அந்த இஷாவுக்கு முந்தி சாப்பிடுற உணவுக்கு பேரு. அஷா வைக்கப்பட்டு விடுமையானால், அப்போது இஷாவுக்கு காமத்து சொல்லப்படுமையானால், ஃபபுதவு பில் அஷா, முதல் திங்கிறத வேலையை முதல் முடிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ சாப்பாடு ரெடியா வச்சாச்சு, காமத்து சொல்லியாச்சு, நீ போய் தொழுவியா? நீ உடல் தான் தொழுவும், மனசு தொழுவுமா? அங்க சாப்பாடுலாம் வச்சிருப்பேங்க, நின்றா இங்க கஞ்சி கொட்டுறா அவ்வளவுதான் நம்முடைய கல்பனா நிற்கும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, உனக்கு தேவை நோம்பு தானப்பா, நல்லா உனக்கு மனசார குடிச்சு விட்டு போய் 3வது ரக்காத்தோட சேர்ந்து என்ன, அதனால சாப்பாடுங்க இல்ல மனசால் சடங்கா தொழுகைங்கிறது ஒரு ஈடுபாட்டோட செய்யறதுக்கு பேர் தான் தொழுகை. அப்ப ஈடுபாட்டோட தொழுகை, மூத்திரத்தை அடக்கி கொண்டு தொழக்கூடாதுங்கிறாங்க, அவசரமா கக்கூசு போறது அதுதான் முதல்ல முடிக்கணுங்கிறாங்க. அது மாதிரி தான் உணவு விஷயமும். அப்ப நோம்பு திறந்த உடனே நமக்கு பசிக்கும் என்று இருந்தால் அதுக்காண்டி 1 மணி நேரம் தண்ணியோட போய் நீங்க நிக்க தேவையில்லை. அதுவும் அல்லாஹ்வுடைய அந்த சுன்னத்துக்கு மாற்றமா செய்யக்கூடிய ஒரு வேலையா போயிடும். நல்லா சாப்பிட்டு போதும், நமக்கு தொழுகையில இந்த எண்ணம் வராதுங்கிற அளவுக்கு நம்ம நிறைஞ்சிட்டோம் அப்படின்னு அடிப்படையில் என்ன செய்யணுங்க, அந்த தொழுகையில போய் பங்கெடுத்துக் கொள்ளணும். இது ஒரு மேட்ரு. அது போக இந்த சாப்பிடுறோம்ல, அதுல இந்த தறிக்காக இருக்க அந்த அஜத் மாறு பண்ற அநியாயம், ரொம்ப திங்க கூடாது, சகருக்கு என்ன செய்யக்கூடாது, முழுவதும் திங்கணும். அந்த அஜத் மாறு திங்க மாட்டாங்க, நமக்கு அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது. குழு வஸ்திரப்பும் அல்ல பூந்து விளையாடுங்கிறான். அதனால சாப்பாடுக்கெல்லாம் அளவுலாம் பொதுவாக அதிகமா சாப்பிடுவதற்கு தடை இருக்குது. அளவுக்கு மீறி வயிறு முட்டுற அளவுக்கு அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. அது மாதிரி இப்போ சாப்பிட்டுக்கலாமே தவிர அதுல கொஞ்சமா தான் சாப்பிடணும், ருசியா சாப்பிடக்கூடாது, வகை வகையா சாப்பிடக்கூடாது. நம்ம கட்டுப்படுத்துறதுக்காக எல்லாம் தந்துருக்கணும் அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. எத்தனை வெரைட்டி வேணாலும் பண்ணி சாப்பிடுங்க, எவ்வளவு அதிகமா வேணாலும் சாப்பிட்டுக்கிறங்க, அதுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ட் கிடையாது. அடுத்தது இந்த நீயத்துன்னு ஒண்ணு. இப்ப நோம்பு நீயத்துனா என்ன அர்த்தம் முதல் விளங்கிக்க. நீயத்து வேணும், கண்டிப்பா வேணும். எல்லா இபாதத்துக்கு நீயத்து வேணும். நீயத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உள்ளத்தால் எண்ணுதல் அர்த்தம். நீயத்துங்கிற வார்த்தைக்கு, அரபு மொழி வார்த்தைக்கு நேரடியான அர்த்தம் என்னன்னு கேட்டா மனசால நினைக்கிறது. அப்ப நோன்பு வைக்கிற ஒருத்தர் என்ன நினைச்சுக்கிட்டு நோன்பு வைக்கணும்னு கேட்டா, நான் அல்லாஹ்வுக்காக இந்த இபாதத்துக்காகத்தான் நான் என்ன செய்யறேன், இந்த நோன்பு நோக்கிறேன் அப்படின்னு மனசால என்ன செய்யணும், எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படி என்னைக்கு சாப்பிடுறோம். நேற்று வரைக்கும் 3 மணிக்கு எந்திரிச்சோமா, 3:30 மணிக்கு எந்திரிச்சோமா, போன மாசம் எந்திரிச்சோமா, இப்ப ரமலான் வந்தவனும் எந்திரிக்கிறோம்னா மனசுல என்ன இருக்குது, ரமலான்ங்கிற என்ன இருக்குது, பரலான நோன்பு வைக்கிறோங்கிற என்ன நீயத்து எல்லாரும் மனசுல இருக்குது. 3:30 மணி 4 மணிக்கு எந்திரிக்கும் பொழுதே என்ன வந்துருது, நம்மளுக்கு நோன்பு தான் வைக்க போறோம் எண்ணம் இருக்குது. இதுக்கு பேர் தான் நீயத்தை தவிர அந்த வாயால் மொழிதல் என்பது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜி வணக்கத்தை தவிர, ஹஜ்ஜிக்கு மட்டும்தான் வாயால மொழியணும். எஹ்ராம் கட்டும் பொழுது லப்பைக்க ஹஜ்ஜன், நான் ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டுகிறேன், அல்ல லப்பைக்க உம்ரத்தன், உம்ராவுக்காக நான் எஹ்ராம் கட்டுகிறேன், அல்ல லப்பைக்க ஹஜ்ஜன் உம்ரத்தன், ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு சேர்த்து இப்படி சொல்லலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹஜ்ஜிக்கு மாத்திரம்தான் அந்த நீயத்தை, மனசுல நினைக்கக்கூடிய எண்ணத்தை வாயால் மொழிய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். தொழுகைக்கு நீயத்தை வாயால் மொழியக்கூடாது. தொழுகிறோமா போய் அல்லாஹ்வுக்கு கடிக்கிற வேண்டியதான். லுஹருடைய 4 ரக்காத்தை இந்து இமாமை பின்பற்றி கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன், இதெல்லாம் தேவையற்ற விஷயம். இது சொல்ல தேவையில்லை, சொல்லக்கூடாது. ஏன் கூடாது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தன்னுடைய வாழ்நாளில் ஒரு தடவை சொன்னது கிடையாது, தொழுகைக்கு சொன்னது கிடையாது. ரமலான் இந்த வருஷத்து ரமலான் மாசத்தினுடைய பரலான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நான் நியத்து செய்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் செஞ்சது கிடையாது. மனசுல நியத்து இருக்கு, மனசுல எண்ணம் இருக்குது. அது ரெண்டாவது, இந்த நியத்து வார்த்தையை பார்த்தாலே விளங்கும் பிராடு, இது மார்க்கத்தில் உள்ளது இல்லைன்னு உங்களுக்கு விளங்கும். அப்ப என்ன இஸ்லாமிய அடிப்படை பிரகாரம் மகரிப் தான் ஒரு நாளுடைய ஆரம்பம் எது, அதனால மகரிப் வரைக்கும் அடுத்த நாள் வந்துருதுல, நோன்பு வச்சிடறோம்ல. அப்ப மகரிப் தான் ஒரு நாளுடைய ஆரம்பம். இப்ப இன்னைக்கு மகரிப், இன்னைக்கு ரமலான் பேச்சு வச்சுக்கிறோம், மகரிப் ஆயிடுச்சு, ரமலான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வச்சுக்கிறோம். இந்த சகர்ல இருக்கிறோம்ல, அது இன்னைக்கே நாளைக்காது, இன்னைக்கு தான். இந்த விடியில அது இன்னைக்கே நாளைக்காது, இஸ்லாத்துல இன்னைக்கு தான். மகரிப் தான் ஆரம்பம். மகரிப் ஃபர்ஸ்ட். நம்மள இரவு நமக்கு ஃபர்ஸ்ட்ங்க, பகல் அவங்க பிந்தினது. தமிழ் மரபுப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா பகல் முந்தினது,
இரவு பிந்தினது. ஆங்கில மரபு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதி இரவுல இருந்து ஆரம்பிக்கும், 12ல இருந்து ஆரம்பிக்காது. அவங்களுக்கு நாளை எப்ப ஆரம்பிக்கும்? 12ல இருந்து நாள் ஆரம்பிப்பாங்க அவங்க. அது அவங்களுக்கு பாதி இரவுல இருந்து ஆரம்பிக்குது. அதனால வந்து இரவும் பகலும் கலந்து கிடக்கும். அதுல இஸ்லாமிய முறை பிரகாரம் ஒரு நாள் என்பது மகரிப் எப்ப சூரியன் மறையுதோ அது ஒரு நாள், அடுத்த சூரியன் மறைகிற வரைக்கும் அந்த ஒரு நாள் தான். அப்ப நான் கேட்கிறேன், நாளை பிடிக்க நியத்து பண்றியா, இன்னைக்கு பிடிக்கிறியா? நீ இன்னைக்கு சகர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற, இந்த வரக்கூடிய பகல் வந்து இன்னைக்கு உள்ள பகல் தான். நீ இன்று பிடிக்கன்னு சொல்லணுமா, நாளை பிடிக்கணுமா? அதே தப்புன்னு விளங்குதா? இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் சௌம கதின், நாளை நோன்பு பிடிக்கிற ஆளும். அப்ப இன்னைக்கு உள்ள நோம்புக்கு நியத்து இல்லையா? அப்ப நாளைக்கு பிடிக்கிற நியத்து வைக்கிறியப்பா, இப்ப சகர் பண்ணி இருக்கிற என்னைக்கு உள்ள நியத்து எங்க? இப்படி போட்டு கிறுக்குத்தனமா எவனா எழுதி வச்சது. இது ஹதீஸ்ல உள்ளது கிடையாது. நவைத்து சௌமகதின் அன்னதாயி பரலி ரமலானி ஹாதிஹி சனதி லில்லாஹி தஆலான்னு சொல்றாங்க இல்லையா? இந்த அரபில ஒரு ஜோடிச்சிருக்கிறாங்களே தவிர இது மாதிரியான ஒரு வாசகம் குர்ஆன்லயும் கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்லயும் கிடையாது. இந்த வார்த்தையை சொல்லவும் கூடாது. இது ராங்கான அர்த்தமாவும் இருக்கிறது, பிதத்தாவும் இருக்கிறது. மனசால் நோன்பு வைக்கணும்னு எண்ணிக்கொள்ள வேண்டும். இது ஒரு நியத்தை பத்தி உள்ள விஷயம். அடுத்து வந்து நோன்பு துறக்கணும் இல்லையா, அது கிடைக்கவில்லையானால் நல்ல தண்ணீரால் திறங்கன்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு ஆர்டர், கட்டளை இருக்குது. பேரிச்சம்பழத்தால் அவங்க திறந்து இருந்தாங்கன்னா சுன்னத்தாவாது. அந்த நாட்டில் கிடைச்சிச்சு அவங்க திறந்தாங்கன்னு போயிடும். கட்டளை இடுறாங்களே, அதனால சுன்னத்தாயிரும். வாயினால சொல்றாங்க, ஆர்டர் பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னு கேட்டா, நீங்கள் நோன்பு திறக்கிறதா இருந்தால் முதல்ல பேரிச்சம்பழத்தை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுக்கிறீங்க. கஞ்சியே இருந்தாலும் சரி, பிரியாணியே இருந்தாலும் சரி, ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தையோ 3 பேரிச்சம் ஒத்தப்படையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஒற்றைப்படையான எண்ணிக்கையில பேரிச்சம்பழத்தை ஒன்னா இருக்கலாம், 3 இருக்கலாம், 5 இருக்கலாம், அப்படி ஒத்தப்படை. அந்த மாதிரி ஒற்றை எண்ணிக்கையில பேரிச்சம்பழத்தை சாப்பிடுங்க. பேரிச்சம்பழம் ஒருவருக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர் தண்ணீரை கொண்டு ஃபர்ஸ்ட் நோம்பு அப்புறமேல சாப்பிட பின்னாடி வைக்கணும். ஒரு முடர் தண்ணீரையாவது என்ன செய்யணும், குடிச்சிக்கிறன்னு, ஒரு பேரிச்சம்பழத்தையாவது சாப்பிட்டுக்கிறன்னு. இது நோன்பு திறப்பதில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சுண்ணத்து, கம்பல்சரியா. பேரிச்சம்பழமே பிடிக்காத ஒருத்தர் இருப்பார், பேரிச்சம்பழமே சில ஆட்கள் பிடிக்காது, அந்த மார்க்கம் கேட்டால தண்ணி குடிக்கிற வேண்டியதான். அந்த 2 சாய்ஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்கிறார்கள். அப்படி நோன்பு திறந்துக்கிற வேண்டியது. நோன்பு திறந்து முடிச்ச உடனே ஒரு துவா இருக்குது. நோம்பு திறக்கும் போதே ஒரு துவா வந்து இந்த அட்டைகள்லாம் போட்டிருப்பாங்க, ரமலான் அட்டைன்னு போட்டிருப்பாங்க இல்லையா? அல்லாஹும்ம லக்க சும்து வபிக ஆமன்து வ அலைக தவக்கல்து வ அலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி அப்படின்னு ஒரு அரபில துவாவை போட்டு, அல்லாஹ் உனக்கே நோன்பு நோற்றேன், உன்னுடைய உணவை கொண்டு தான் நோன்பு திறக்கிறேன், அதனால என்னுடைய இந்த நோன்பை நீ ஒப்புக்கொள்வாயாக. நல்ல அர்த்தமா தான் இருக்குது, அது ஒன்றும் தப்பான அர்த்தம் இல்லை. ஆனா ரசூலுல்லாஹி சொல்லி தரல, அதான் பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்ததற்கு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் ஒண்ணுமே இல்லை. அதே நேரத்தில் வந்து நோன்பு தொடர்ந்து முடிச்ச பிறகு சாப்பிட்டு கஞ்செல்லாம் குடிச்சு எல்லாம் நிறைஞ்ச பிறகு ரஹபல் லமஹு வபத்தல்லத்தில் உருகு வதபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க. இது என்ன அர்த்தம்னு கேட்டா, தாகம் தணிந்தது, முடிச்சிட்டு சொல்றது. தாகம் தணிஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா, இதுல இருந்து முடிச்சிருச்சுன்ற வார்த்தையில விளங்குது. முடிக்கிறதுக்கு முந்தி சொல்ற வார்த்தை இல்லை, அந்த அர்த்தத்திலே வழங்குது பாருங்க. ரஹபல் லமஹு, தாகம் தணிந்து விட்டது, வபத்தல்லத்தில் உருக், நரம்புகள் எல்லாம் நனைந்து விட்டன, வதபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் கூலியும் கிடைத்துவிடும். அல்லாஹ் நாடினான்னு சொன்னா இதற்கான கூலியை பரிசையும் தருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட என்ன செய்யணும், இந்த வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி அபூ தாவூதுங்கிற ஹதீஸ் நூல்ல இடம்பெற்றிருக்கிறது. இந்த துஆவை மனப்பாடம் பண்ணி ரொம்ப நாள் இருக்குது, 2-3 நாள்ல மனப்பாடம் பண்ணிக்கலாம். வழங்குதா? ரஹபல் லமஹு வபத்தல், இந்த துஆவுடைய புக்ல கூட இருக்கிறது, அதை பார்த்து நீங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம். இது ஒரு மேட்டருங்க நோன்பு சம்பந்தமா. அடுத்தது வந்து நோன்பை என்னென்ன காரியங்களால் நோன்பு முடியும். நோன்பு வச்சிடறோம், நோன்பு வச்ச நோன்பு என்ன செஞ்சா முடிஞ்சிரும், நோன்பு இல்லாம போயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 காரியத்தினால மட்டும்தான் நோன்பு முடியும். நல்லா விளைஞ்சிரும். 3 தான், மற்ற எல்லாம் அவங்களா விட்டு அடிக்கிறது. 3 காரியம் தான் செய்யக்கூடாது. நோன்பு வைத்திருக்கிற ஆள் வந்து சாப்பிடக்கூடாது, நோன்பு வச்சுக்கிற ஆள் குடிக்க கூடாது, நோன்பு வச்சுக்கிற ஆள் பகல் நேரத்தில் வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது. ஈடுபட்டு ஆண் பெண் 2 பேருக்கு முடிஞ்சு போயிடும் இல்லையா? அப்ப அதை தவிர மற்றபடி குளிக்கிறதுனால நோம்பு முடியாது, அத்தர் போட்டா நோம்பு முடியாது, தண்ணிக்குள்ள போய் முங்குனா நோம்பு முடியாது, காதுக்குள்ள தண்ணி போனா நோம்பு முடியாது, அது என்னத்தினாலே முடியாது. அல்லது ஒரு பிளேடு அறுத்து ரத்தம் வெளியே வந்தால் அதனால நோம்பு முடியாது. அது மாதிரி எத்தனை ரத்தம் குத்திய வாங்குறது ஒரு பழக்கம் சேர்ந்த காலத்துல அரபு நாடுகள்ல ரத்தம் அதிகமா போச்சுன்னா மண்டையில் ஒரு ஓட்டையை போட்டு கொம்பு மாதிரி வச்சு உறிஞ்சி கொஞ்சம் ரத்தத்தை வெளியேற்றுவாங்க ஒரு ஆரோக்கியத்துக்காக வேண்டி. அந்த மாதிரியான ஒரு காரியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்துக் கொண்டே செஞ்சிருக்கிறார்கள். ரத்த தானம் கொடுத்தாலும் நோம்ப முடியாது. ஒரு அவசர ஒரு பேஷண்ட் ஒரு ரொம்ப நோயா சீரியஸா கிடக்கிறாரு,
ஒரு 10 பேர் ரத்தம் கொடுக்க வேண்டி இருக்கிறது, கூப்பிடுறாங்க. நோன்பாளிகளா இருந்து நீங்க ரத்தம் கொடுக்கலாம். ரத்தம் கொடுத்தால் நோன்பு, ஆனா பலவீனம் அடையும், அது வேற விஷயம். ரத்தம் கொடுத்தீர்களே ஆனால் உங்களுக்கு பலவீனம் ஏற்படுமே தவிர நோன்பு முறியுமா என்று பார்த்தீங்கன்னா முடியாது. ரத்தம் கொடுத்ததனால் நம்மிடமிருந்து வெளியேறுவதனால் நோன்பு முடியாது. உள்ளுக்குள்ள போவதனால் தானே செய்யும் நோன்பு முறியும். அந்த உள்ளுக்குள்ள போறது கூட இப்படி போனா தான் முடியும். எப்படி வாய் வழியா நீங்க சாப்பிட்டா தான் முடியுமே தவிர மற்றபடி என்ன செய்யாது. நீங்க குளிக்கிறீங்க, குளிக்கும் போது உடம்பு முழுசா தண்ணி உள்ளுக்கு போகத்தான் செய்யும். மெல்லிய நுண் துளை இருக்கா இல்லையா உடம்பு முழுசு? உடம்பு முழுசு சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கு. குளத்துல இறங்கி முங்கி குளிச்சிங்க என்று சொன்னா உடம்பு முழுசு என்ன செய்யாது, வாட்டுக்கு தண்ணியை ஒரு நீங்க குளிச்சணும்னா இடம் போட்டு பாருங்க. உங்களை குளிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை இடம் போட்டுக்கிட்டு இறங்குங்க. குளிச்சுட்டு வந்து தராசல் நில்லுங்க. ஒரு 2 கிலோ கூட்டிருப்பீங்கல்ல, 2 கிலோ போயிருந்தேன்னு அர்த்தம். நோம்பு முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிச்சிருக்கிறார்கள். அது மாதிரியான ஒரு அடிப்படையில் நோன்பு முடிக்கிறதுக்கு சோப்பு, ஆசன சோப்பு போடக்கூடாதுமாங்க. வாய் பல் துலக்க, பல்லு கூட துலக்கக்கூடாதுமாங்க. ஏன் பல்லு துலக்க கூடாதுன்னா அதுக்கு தத்துவத்தை பாருங்க. அதாவது நோம்பாளி வாயிலிருந்து வர்ற வாடை கஸ்தூரியோட சிறந்து இருக்குல்ல, அப்ப பல் துலக்கணும் போயிரும்ல. இப்படி தத்துவம் சாதி மதுகப்புல, சாதி மதுகப்புங்கிற பல்லு வாடை பல்லுல இருந்து வருது. நீ பல்லு துலக்கினால் மறுபடியும் வரும், அது அங்கே இருந்து வர்றது. நீங்க பல்லு துலக்குவது என்பது பல்லில் உள்ள கரைகளை நீக்க உதவுமே தவிர ஒரு 2 செகண்டுக்கு அந்த வாடை இல்லாம இருக்குமே தவிர பல்லு துளைக்கி முடிச்சிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் வரும். இங்க இருந்து வருது வாடை. வாடை வர்ற இடம் இங்க பல்ல துலக்குறதுனால எல்லாம் அந்த வாடையெல்லாம் மைனஸ் ஆகிறது. அதனால இந்த ஒரு காரணத்தை காட்டிக்கிட்டாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை 2 தடவை இல்லை, ஏராளமான தடவை அவர்கள் பல் துலக்கியதை, நோன்பு வைத்துக் கொண்டு பல் துலக்கியதை என் கண்ணால கண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆமீர் பின் ரபியா என்ற நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாவுத் திர்மிதியில் எல்லாம் நேரடியாக பல்லு துலக்கி இருக்கிறாங்க. பல்லு துலக்கி இருக்கும் பொழுது அந்த பல் துலக்கிற குச்சிக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குமா இல்லையா, அந்த டேஸ்ட் கூட நாக்குல அதை உணரத்தான் செய்யும். இந்த சுவையை உணரக்கூடிய நரம்புகள் இருக்கிற நாக்குல அந்த நரம்புகள் என்ன செய்யும்னா அந்த பல் துலக்கிற குச்சியை வச்ச உடனே அந்த டேஸ்ட் இன்னும் ருசி அப்படின்னு கமாண்ட் பண்ணும். அதுல இருந்து நம்ம இன்னொரு சட்டம் கூட இருக்கலாம். சோறாக்குறோம், குழம்பு வைக்கிறோம், போதுமான அளவு உப்பு போட்டோமா போடலையான்னு தெரியல, உப்பு அள்ளி போட்டு கொண்டு வச்சு நோம்பு இருக்கும் வச்சா வழங்குமா? அப்ப என்ன பண்றது, துப்பிட வேண்டியது. அந்த டேஸ்ட பாக்குறது, உப்பு கரெக்டா இருக்குதா, நாக்குல வச்சு இப்படி பல் துலக்கிற குச்சியை நாக்குல வைக்கலாமோ அதே மாதிரி என்ன செய்யலாம், உப்புலாம் கரெக்டா இருக்குதா, அதிகமா போட்டோமா, உரப்பு ஜாஸ்தியா இருக்குதா, நோம்பு இருக்கிறது இந்த உணவு அது அதிகமா போட்டு அப்ப நோம்பு இருக்கும் திட்டுற மாதிரி வந்துருமே, இல்ல பட்னியை கிடக்கிற மாதிரி வந்துருமே. அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த பல் துலக்கிற குச்சியில பல் துளைக்கி இருக்கிற காரணத்தினால் அதனுடைய சுவையை அந்த நரம்புகள் உணர்கிற காரணத்தினால் அது மாதிரி உணர்றது தப்பு கிடையாது, துப்பிடணும் அவ்வளவுதான். இன்னும் சில பேரு நோம்பு வச்சுக்கிட்டு எச்சியை துப்பிக்கிட்டே இருப்பாங்க. நோம்பு வச்சுட்டாங்கன்னா அவன் நோம்பாளி தனியா தெரிஞ்சு போயிடும். துப்பிக்கிட்டே இருந்தான்னு அர்த்தம் நோம்பு வச்சிருக்காருன்னு அர்த்தம். இது உனக்கு யாரு சொன்ன ரசோல துப்பிக்கிட்டு இருந்தாங்களா? எச்சிங்கிறது அவங்க கிட்ட ஊறக்கூடிய ஒரு விஷயம். அது அதிகமாகவும் இழந்துடக்கூடாது, லீக்கா போயிடும். அது அதிகமா போட்டு துப்பி நெஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது, வறட்சி ஏற்பட்டு போயிடும். அதனால இயல்பா இருந்துக்கணுமே தவிர எச்சி துப்புறது ஹாங்கிறது ரொம்ப ஓவரா ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் தேவை. சாதாரண இயல்பா இருங்க. எச்சியை போய் முழுங்குறதுனாலயோ உங்க எச்சியை நீங்க முழுங்குறது உணவுல வராது. அது உங்கள்கிட்ட உற்பத்தி ஆகுது, உங்கள்கிட்ட இருந்துகிட்டு இருக்கிறது. அது அப்படி உள்ளே போயிட்டா கூட அதனால நோம்ப முடியாது. திங்கிறதுனால முடியும், குடிக்கிறதுனால முடியும், குடும்பத்தில் ஈடுபட்டதுனால முடியும். இன்னும் சொல்ல போனா வாமிட்டு வந்தாலும் முடியாது, வெளியே வர்றதுனால முடியாது. வெளியே வர்றதுனால நோம்ப முடியாது. வாமிட்டு வந்துருச்சா ஒன்னே ஒண்ணு இருக்குது. ஒருத்தருக்கு வாமிட்டு வந்துட்டு சாப்பிட்டாரு, காலைல 12 மணிக்கு 11 மணிக்கு வாந்தி எடுத்துட்டாரு, உள்ளது கூட வெளியே வந்து போச்சு, வண்டி இழுக்காதுன்னு ஒரு தெரியுது, அதனால விட்டுறலாம். அதாவது உள்ளுக்கு சரக்கு இருந்ததுல தாக்கு பிடிக்கும், எல்லா உணவும் வெளியே வந்து போச்சு, பிறண்டுவோம் போல தெரியுத, ஒண்ணுமே இல்லையேங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் பண்றாரு, நோயாளி கண்டிஷன்ல வந்துடுறாரு. இவர் என்ன செய்யலாம், விட்டுட்டு இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். அனுமதி அப்படி வருமே தவிர முடியவங்களாம் செய்யாது. அவருடைய பலவீனம் என்று உணர்ந்தாரையானால் வச்சுட்டு இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். இது ஒரு மேட்ரு. அடுத்த மேட்ரு என்னன்னு கேட்டா, மறந்துட்டு நம்ம சாப்பிட்டுறோம், நோன்பு வச்சிருக்கிறோம், வச்சு ஒரு நாள் 2 நாள்ல போய் சில மறதிகள் வரும். 3 நாள் ஆயிட்டு அப்படி பழகிக்கிறோம். ஒரு 3 நாள் வரைக்கும் இந்த மறதிகள் ரொம்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கும். அப்ப நோம்பு வச்சுட்டு இருக்கோம், நம்ம யாவும் டக்குனு தண்ணி குடிச்சிருவோம், ஏதாவது சாப்பிட்டுருவோம். இது இந்த பழைய பழக்கப்படி, வேணும்னு செய்ய மாட்டோம். உள்ள சாப்பிட்டு முடிச்ச பிறகு என்ன செய்யும், அட நோம்புல இன்னைக்கு அப்படின்னு ஞாபகம் வரும். ஏதாச்சும் பரவாயில்லை, ஃபுல்லா கூட வெட்டிட்டு கூட ஞாபகம் வரும். மத்தியானம் உட்காந்து தோத்தண்ணி போட்டு சாப்பிட்டு விட்டு அப்புறம் என்ன செய்யும், ஆஹா ஃபுல்லா சாப்பிட்டோமே, இதனால எல்லாம் ஒரு பாதிப்பு வரும். எந்த அளவுக்கு பாருங்க, அல்ல எவ்வளவு கருணையாளன்னா, ஒரு மனிதன் நோன்பு வைத்துக் கொண்டு மறதியாக குடித்து விட்டாலோ சாப்பிட்டு விட்டாலோ நினைவு வந்ததிலிருந்து நோன்பு கண்டினியூ பண்ணு,
நீனா சாப்பிட்டு அல்லாஹ் உன்னை சாப்பிடுறான் போ, அது கிஃப்ட் உனக்கு, போனஸ் உனக்கு தான். நோம்புக்கு நோம்பு வாக்கி, சாப்பாட்டுக்கு சாப்பாடாச்சு போ, போனஸ்ங்கிறான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது உனக்கு கிடைச்ச போனஸ்ப்பா, உன்னை அவன் மறக்க வச்சுக்கிறான். நீ யாவத்துல செஞ்ச, உனக்கே யாபம் இல்ல, நோன்பு வைத்திருக்கிற உணர்வும் உனக்கு இல்ல, ஏதோ ஒரு யாபத்துல நீ பாட்டு சாப்பிட்டு முடிச்சுட்ட, நல்லா வயிறுலாம் ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு, ஆஹா நோன்புல ஞாபகம் வருது, அப்ப இருந்து கட்டுப்படுத்திக்க, அவ்வளவுதான். வாந்தி எடுக்க தேவையில்லை, ஃபீல் பண்ண தேவையில்லை, அதுக்காக வேண்டி இன்னும் ஆயிடுச்சுன்னு நினைக்க வேண்டியதில்லை, ரொம்ப கலாசிய தேவையில்லை. மறதியாக வந்து ஒருத்தன் சாப்பிட்டு விட்டால், பருகி விட்டால், அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, திருப்பி வைக்க தேவையில்லை, நோன்பாவே போடும், முழு நோன்பு நன்மையும் கிடைக்கும். சோத்துக்கு சோறு வந்து போனஸ், திண்டது போனஸ், நன்மை தனியா கிடைச்சு போயிடும். இது ஒரு நோன்பை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மேட்ரு. அடுத்தது வந்து இது நிறைய பேருக்கு விளங்காத ஒரு சட்டமா இருக்கு. இப்ப நான் சொல்லக்கூடியது, இப்ப இரவு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க, ஈடுபட்டுட்டு குளிக்கணும். எதுக்கு குளிக்கணும்? தொழுகைக்கு தான் குளிக்கிறது அவசியம். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டதுக்காக குளிக்கிறது அவசியம் கிடையாது. எதுக்காக மார்க்கத்தில் குளிக்க சொல்லுதுன்னு கேட்டா, தொழுகைங்கிற ஒரு இபாதத்தை செய்வதற்கு தான் குளிக்கணும். இப்ப உதாரணமா 3:30 மணிக்கு நீங்க வந்து எந்திரிக்கிறீங்க, கடுமையான குளிரா இருக்குது, அப்ப என்ன செய்யறீங்க? குளிப்பு கடமையா இருக்குது. 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் குளிப்பு கடமையா இருக்குது. நீங்க வாட்டுக்கு அந்த நிலையில சாப்பிட்டுக்கலாம், அந்த நிலையில சகர் வச்சுக்கலாம், நல்லா சுபுக்கு வாங்க சொன்ன குளிச்சு விட்டு போய் நம்ம எடுத்துக்கலாம். தொழுகைக்கு தான் குளிக்கணுமே தவிர நோன்புக்கும் குளிப்புக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அப்ப நோன்பு, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து குளிப்பு கடமையானவர்களாக நோன்பு வைத்துக் கொண்டு சுபுகு நேரத்தை அடைந்து அப்புறம் குளிப்பார்கள் இருக்குது. நான் 3:30 மணியை விட ஒரு 5:30 மணிங்கிறது தாங்கக்கூடியதா இருக்கும்ல. 3:30 மணி குளிரை விட ஒரு 5:30 மணி குளிர் என்பது கொஞ்சம் குறைச்சதா இருக்கும். அல்ல வெண்ணெய் எண்ணி போடுறதுக்கு டைம் ஆகும், அது பாட்டு வெண்ணெய் போட்டு மாதிரி சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டு முடிச்சு விட்டு செய்யணும், அந்த தொழுகைக்கு போறதுக்கு தான் குளிக்கிறது கடமை. ஒருவன் வந்து குளிப்பு கடமை ஒரு பேச்சுக்கு தான், அதான் தொழுகை உடக்கணும் இல்லைங்கிற கூடாது. ஒருத்தவங்க தொழுவ வழக்கமே நோம்பு போட்டு வைக்கலாம்னு வச்சுக்கிறோம். அவன் பாட்டு குளிப்பு கடமையானது சாப்பிட்டு நோம்பு வச்சு விட்டான். அப்படியே குளிப்பு கடமையானவனா இன்னைக்கு பொழுது பூரா இருக்கிறான், அவனுக்கு நோம்பு கூடும். ஏன்டா தொழுகலைங்கிற கேள்வி தனியா வருமே தவிர, அவன் அந்த நிலையிலேயே அன்னைக்கு மகரிப் வரைக்கும் நீடிச்சானையானால் அவனுடைய நோன்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஏண்டா ஒரு ரமலான்ல கூட இந்த மாதிரி பாதி தொழுவாம இருந்தது, ஏண்டா இது தனியா வந்து உதவதப்பான்லாம், நோன்புக்கு ஏதாவது வில்லங்க வருமானு வராது. எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, குளிப்பு கடமை என்பதற்கும் நோன்புக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதுல தாராளம் அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து இது நோன்புடைய பெரும்பாலான சட்டங்கள் நம்ம வந்துருச்சு. இறுதியாக என்னன்னு கேட்டா, இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதர் நமக்கு தெரிஞ்சு, நம்ம சொந்தக்காரங்க வேண்டியவங்க நோன்பு கடமையான நோன்பு விட்டுருக்காங்கன்னு நமக்கு தெரியுது, மூத்த போயிட்டாங்க, நம்ம அப்பாவோ அம்மாவோ பாட்டியோ தாத்தாவோ ஒரு 4 நோன்பு வைக்கல, மூத்தா போயிட்டாங்கன்னு தெரியுது. இந்த மாதிரி இருக்குமே, ஆனால் அவங்க நோன்பை நம்ம வைக்கலான்னு இருக்கு மார்க்கத்தில். இந்த நோன்பு பற்றிய ஒரு எக்ஸ்ட்ரா சட்டம் என்னன்னு கேட்டா, ஒரு நோன்பு கடமையான நிலையில மூத்தாயிட்டாருன்னு சொன்னா அவருடைய பொறுப்பாளர்கள் வந்து அவர் சார்பாக நோன்பு வைக்கணும். மன்மாத்த அலைஹி ஸௌமுன் சாம அன்ஹு வலிஹு, யார் நோன்பு கடமையா இருந்து மரணித்து விடுகிறாரோ அவருடைய வழி பொறுப்பாளர் அவர் சார்பில் நோன்பு நோக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறது. இப்ப நோன்பு சம்பந்தமான கேள்விகள் உண்டா? மாதவிடாய் பெண்கள் வந்து குளிக்காமல் நோன்பை பிடித்து விட்டு பிறகு அவர்கள் குளித்துக் கொள்ளலாமான்னு கேட்கறாங்க. அதான் மாதவிடாய் இருக்குது, நின்று போச்சு, இப்ப இன்னைக்கு ராத்திரி நின்று போச்சு, குளிக்கணும். அப்ப குளிக்காமலே நோன்பு எல்லாம் வச்சுட்டு அப்புறமேல குளிச்சுக்கலாமான்னு. நோன்புக்கு வந்து குளித்தல் முக்கியம் கிடையாதுங்க, தொழுவுறதுக்கு தான் குளிக்கணும். அதனால குளிப்பு கடமையானவர்களுக்கு சொன்ன சட்டம் மாதவிடாய் உள்ளவங்களுக்கு வந்து பொருந்தும். குழந்தை உண்டான பெண்கள் நோன்பை விட்டால் திரும்ப பிடிக்க வேண்டுமா? பாலூட்டும் தாய்மார்கள் அதற்கு பகரமாக உணவு வழங்கினால் போதுமா? அதெல்லாம் பார்த்தாருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து தீரக்கூடிய நோய். உங்களுக்கு நோய் பால் ஊட்டுனீங்கன்னா, பால் 25 வருஷத்துக்கு பாலா ஊட்டிட்டு இருக்க போறீங்க. பால் ஊட்டுதல் என்பது முடியும் ஒரு கட்டத்தில், அப்ப நீங்க வச்சே ஆகணும். அதனால வந்து பரிகாரம் செய்ய முடியாது. ஒரு ஏழைக்கு ஒரு உணவு என்பது வந்து யாருக்குன்னு கேட்டா நமக்கு முடியவே முடியாது அப்படிங்கிற கட்டத்தில் உள்ளவங்களுக்கு தான். முடியுங்கிற கட்டத்தில் உள்ளவங்க வந்து அதை குறிச்சு வச்சிருந்து பின்னாடி வச்சுக்கிறேன்னு. அல்லது என்ன செய்யலாம்னு கேட்டா இப்படி செய்யுங்க. ஏன்னா பால் ஊட்டுற 2 வருஷம் பால் ஊட்டுறீங்க, 2 வருஷம் பால் ஊட்டுறது போயிடுச்சுன்னா அப்புறம் 60 ரூபாயிரும். இது நீங்க தொடர்ச்சியா வைக்காம நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டா, அடுத்த மாசத்துல மாசம் 2 அது பாதிக்காது உங்களுக்கு. கண்டினியூவா 30 நாளும் வைக்கும் பொழுதுதான் ஒரு குழந்தைக்கு மத்தெல்லாம் பாதிப்பு வருங்கிறீங்க. அப்ப என்ன செய்யுங்கன்னா, ரமலான்ல விடுபட்ட நோம்பு வந்து ஒரு 12 மாசம் இருக்கா, 5 நோம்பு வச்சா போதுமே. எத்தனை? 3 நோம்பா? 3 நோம்பு வைங்க. 11 3 33, 11 மாசம் வருது. ஒரு மாசத்துக்கு ஒரு 3 நோம்பா வச்சுட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், அது பெருசா பாதிக்காது. அப்படி கணக்கு பண்ணி
பிற 10ல பிற 20ல பிற 30ல இப்படி கணக்கு வச்சுக்கிறீங்க, ஏதாவது ஒரு கணக்கு இஷ்டப்படி இப்படி வைத்துக் கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு சும்மா இருக்காது. மொத்தமா ரமலான் 30ஐயும் அப்படி வரிசையா வைக்க வேண்டும் என்று சட்டம் கிடையாது. ஆமா, அதாவது சுபுகு என்பது வந்துங்க வைகரைன்னு இருக்குல்ல, அது வந்து 2 இருக்கு. சுபுக சாதிக்குன்னு ஒண்ணு இருக்குது, சுபுக காதிபுன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது பொய்யான வைகரை, உண்மையான வைகரை அதுக்கு அர்த்தம் செய்யலாம். அரபியில சொல்றதா இருந்தா உண்மையான வைகரை, பொய்யான வைகரை. வைகரைனா காலை, அந்த ஃபஜ்ர் வக்து. அதாவது ஃபஜ்ர்ங்கிறது என்னன்னு கேட்டா, இப்ப கிழக்கு தான் சூரியன் உதிக்குது, மேற்க வந்து மறையுது. இப்ப நீங்க மறையும் போது கவனிச்சீங்கன்னா சூரியன் மறைஞ்சிடும், ஆனால் அது விட்டு சென்ற அடையாளம் அப்படி வானத்துல இருக்கும், மஞ்சளா இருக்கும்ல. சூரியன் மறைஞ்ச பிறகு கூட அடிவானத்துல வந்து மேற்கே உள்ள அடிவானத்துல என்ன செய்யும், ஒரு சிகப்பு கலரா இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு மஞ்சளா இருக்கும், சிகப்பாகும், அப்படியே கருப்பாகி இல்லாம போயிடும். இது மறையும் போது ஏற்படுது. உதிக்கும் போது அதே மாதிரி ஏற்படும். எப்படி ஏற்படும்? கீழே உதிக்கக்கூடிய நேரத்தில் பாத்தீங்கன்னா மேல வந்துருச்சுன்னா சூரியனே தெரிஞ்சிடும். சூரியன் தெரியறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நெருங்கி வந்துருச்சு சூரியன், நான் இங்க இருக்கிறேன், சூரியனை பார்க்க மாட்டேன், அது வீசுகிற ஒளிக்கதிர்களை பார்க்க முடியும். அப்ப அந்த அடிவானத்தில் வரக்கூடிய வெண்மை இருக்கு பாருங்க, அதான் சுபுகுங்கிறது. சுபுகுன்னா சூரியன் உதிச்சிருச்சுன்னா சூரிய உதயம் பெறுது. சுபுகு எதுன்னு கேட்டா, சூரியன் வருவதற்கு முன்னாடி அதிலிருந்து லேசான ஒரு வெளிச்சம் நீங்க மேல ஏறி மொட்டை மாடில ஏறி 4 பக்கமும் நீங்க பார்க்கலாம். பாத்தீங்கன்னா கிழக்குல மட்டும் வெள்ளையா இருக்கும், இந்த சைடுல இருட்டா இருக்கும், இந்த சைடுல இருட்டா இருக்கும், இந்த சைடுல கருப்பா இருக்கும். கிழக்குல பாத்தீங்கன்னா என்னவா இருக்கு, அப்படி வெள்ளை தென்படும். வெள்ளை தென்பட்டுச்சா சுபுகு வருது. சூரியன் வந்து தன்னுடைய முதல் வெளிச்சத்தை அனுப்புகிறது அர்த்தம். சூரியன் வந்து முதல் வெளிச்சத்தை அனுப்பிடுச்சு. அப்ப 4 திசைகள், இந்த கிழக்கு திசையில், கிழக்கு வெளுக்குங்கிறான்ல, கிழக்கு வெளுக்கைகள் எல்லாம் படிக்கிறாங்க, கிழக்கு வெளுக்கிறது அதான் சுபுகுன்னு அர்த்தம். அப்ப கிழக்கு வெளுத்ததம்மா எல்லாம் படிக்கிறான்லமா, அந்த காலத்து இலக்கியங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. கிழக்கு வெளுத்தல் இன்னொரு இந்த காலத்துல கவனிக்கிறதுல 10 மணிக்கு எந்திரிக்கணும் யாருக்கும் தெரியல. அந்த காலத்துல கிழக்கு வெளுத்தது வச்சுதான் பேரெல்லாம் போவாங்க, அடுத்த நாள் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி. அதனால வானத்தை உன்னிப்பா கவனிப்பாங்க, அதை ஒட்டிய கவிதைகள்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அப்ப கிழக்கு நோக்கி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வெள்ளைய வரும்ல, அதுக்கு பேர் தான் சுபுகு. அது வந்தவன நம்ம சாப்பிட நிறுத்திக்கிறோம், தொழுவுறதுக்கு ஆயத்தம் ஆயிடுறோம். சூரியன் முழுசா சூரியன் தன்னை காட்டுற வரைக்கும் தொழுவுறன்னு வைங்களேன், இதுக்கு பேர் சுபுக சாதிக்கு, உண்மையான வைகரைன்னு அர்த்தம். அதுல ஒரு விடிவெள்ளின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. விடிவெள்ளி உதாரணமா 5:30 மணிக்கு வந்து சுபுகு வருதுன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு 5:30 மணிக்கு வருதுன்னு வைங்களேன். ஒரு 5:15 அந்த மாதிரி நேரத்தில் இந்த விடிவெள்ளியினால ஒரு வெளிச்சம் வரும். அந்த விடிவெள்ளி அந்த வெள்ளின்னு சொல்றோம்ல, வெள்ளி என்ற கோள் எல்லா நாள்லயும் இல்ல, சில நாட்கள்ல அது கிழக்கு திசையில இருந்து கொண்டு, அதுவும் அந்த இடத்துல இருந்து கொண்டு என்ன செய்யும்னா அது ஒரு வெளிச்சத்தை காட்டும். அதான் சுபுன்னு நினைச்சிடக்கூடாது. விடிவெள்ளியினால் ஏற்படக்கூடிய அந்த வெளிச்சத்துக்கு பேரு பொய்யான வைகரைன்னு பேரு. பார்த்தா அது வெள்ளையாத்தான் தெரியும். அது வீசக்கூடிய வெளிச்சம் எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் சூரிய வெளிச்சம் நமக்கு தெரியும். ரெண்டும் ஏறக்குறைய சமமா இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா, அந்த விடிவெள்ளி இருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அந்த விடிவெள்ளி இருக்கிறத வைத்துக் கொண்டு இது இந்த வெள்ளியினால் ஏற்பட்ட பிரகாசம் விளங்கி கொண்டு அது சுபுகு நீங்க நினைச்சிடக்கூடாது. அது டெய்லிலாம் அப்படி இருக்காது. என்னைக்காவது சில நாட்கள்ல அப்படி ரெண்டும் ஒரு கன்ஃபியூஸ் ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும். தினசரி இருந்தா இன்னைக்கு காலையில கூட்டு உங்களை காட்டிவிட முடியும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த வெள்ளி அது ஒரு கோல் தானே, அது பக்கம் சுத்திக்கிட்டு வருது இல்லையா, அப்படி வரக்கூடிய நேரத்தில் இப்படி கிழக்குல வந்துடும். அதனால சுபுக காதி பொய்யான வைகரையை வந்து நீங்க வெள்ளை நினைச்சிடக்கூடாது. சுபுகுண்டு உண்மையான வைகரை வந்த உடனே என்ன செய்யணும், தொழுக ஆரம்பிக்கணும், சாப்பிட நிப்பாட்டிக்கணும். இதெல்லாம் தேவையற்ற குழப்பம் வருங்கிறீங்களா? இப்ப கணக்கு பண்ணி போடலாம். எத்தனை மணிக்கு மெட்ராஸ்ல வந்து சுபுகு ஏற்படுதுங்கிறத கணக்கு பண்ணி சொல்லிட முடியும். அப்படியான ஒரு காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அழகான கேள்வி வைக்கிறாரு. அதாவது லோ பிரஷர் அவருக்கு இருக்குதான். லோ பிரஷர் இருந்தா வைக்க கூடாதுங்கிறாங்களோ? வைக்க கூடாதுன்னா மருத்துவர்கள் சொல்றாங்களா? சொல்றாங்க, கைகள்லாம் உதவும். அப்படி இருக்குமையானால் உங்களுக்கு கடமையாக ஆகி அதை நிலையில நீங்க மௌத்தாயிட்டாதான் உங்க தம்பியோ அண்ணனும் வைக்கலாம். இப்ப உங்களுக்கு கடமையே ஆகாது. லோ பிரஷர் உள்ளது வந்து திருப்பி கியூர் ஆகுங்கிறான அந்த நோய் ஆகாது. கியூர் ஆகுமா? கியூர் ஆகக்கூடிய நோய் என்று சொன்னா நீங்க வந்து கபாரா கொடுத்துருங்க பின்னாடி வசதி இருந்தா. கியூர் ஆகாத நோய் இப்படித்தான் இருக்கும் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க வந்து அதை விட்டுற வேண்டியதான். அது வந்து நல்லா கேட்க போறது இல்லை. அந்த மாதிரி வச்சு அடுத்த வைக்க முடியாது. உங்களுக்கு கடமை ஆகலையா, உங்களுக்கு நல்ல செலவு கொடுத்துட்டாங்க, அதனால ஆகும். தடுப்பூசி போடுறது வர்றாங்க, பூரா கால்ரா இருக்குது,
பகல்ல நமக்காக ராத்திரில கொண்டு வரமாட்டாங்க, பகல்ல தான் வருவாங்க. அந்த தடுப்பூசி போடலாமா அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது நமக்கு அந்த இதுக்கு நேரடியாக ஹதீஸ்ல இருக்காது. என்ன ரசூலுல்லாஹி ஊசி போடுற வழக்கம்லாம் இல்லையில, நேரடியா இருக்காது. இது நம்ம வந்து ஏற்கனவே இந்த சைதாப்பேட்டையில் சொன்னோம்ல, கேஸ் யார் வந்தீங்க, கேஸுக்கு தான் வரணும். என்ன மேட்ரு, தடுப்பூசிக்கு நம்ம வந்து குளிக்கணும் இல்லையா, அதான் அதுல கேஸ். குளிக்கும் பொழுது நம்ம உடம்புல என்ன செய்யுது, நீர் சத்துக்கள் வந்து உள்ள போகத்தான் செய்யுது தோல் வழியாக. அப்படி போற காரணத்தினால் நம்முடைய நோன்பு முறியல. ரசூலுல்லாஹ் குளிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி இந்த தோலுக்குள்ளதான் அந்த மருந்துகளை ஏத்துறாங்க. உணவு உட்கொண்டான சொல்ல மாட்டாங்க. ஒன்னே ஒண்ணு சொல்லலாம், இந்த குளுக்கோஸ் ஏத்துறான் பாருங்க, நோம்பு வச்சுக்கிட்டு ரொம்ப பலவீனமா இருக்கு ரெண்டு பாட்டில் ஏத்துக்கிட்டு இருந்தா இது வந்து இது உணவுடைய அந்த எஃபெக்ட் கிடைச்சிருது. இதுல என்ன ஏற்படுதுன்னா, உணவுடைய எஃபெக்ட் கிடைச்சதா இல்லையா, உணவு சாப்பிட்டால் எந்த அளவுக்கு அவர் திரகாத்திரமா இருப்பார், அந்த மாதிரியான ஒண்ணு கிடைச்சிருது. அந்த ஒரு அடிப்படையை வேணால் அது தவறு என்று சொல்ல முடியுமே தவிர, ஒரு தடுப்பு ஊசி இந்த மாதிரி ஒரு அவசரத்துக்கு போடக்கூடிய இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுக்கலாம். அல்லது நோய்க்காக ஊசி போடுறதுன்னு வந்தா, ஊசி போடுற அளவுக்கு நோய் வந்தா விட்டுட்டு ஒன்றும் கேட்க வேண்டியான, ஊசி தான் போடணுங்கிற அளவுக்கு ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சுன்னு சொன்னா அவர் நோயாளி கணக்கில் வந்துடுற, நாளைக்கு வச்சுக்க வேண்டியான பாப்ப. சுகருக்கு தான் நோன்பு வைக்க முடியாதுமா, முத்தி போச்சுன்னா. இன்சுலின் போடுற அளவுக்கு உள்ளவங்க நோன்பு வைக்கலாமா? இன்சுலின் போடுற அளவுக்கு உள்ள வந்தவங்க வந்து அடுத்து டயாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களுக்கு முடியாது. நோன்பு வைத்துக் கொண்டு உடலை வருத்தக்கூடாது என்று நோன்பாளிகளுக்கு கட்டளை இல்லை, முதலாளிகளுக்கு தான் கட்டளை இருக்கு. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நோன்பு வைத்தார்கள், உங்கள்கிட்ட பணியாற்றக்கூடியவர்கள் நோன்பாளிகளா இருந்தார்களே ஆனால் அவங்களுக்கு கொடுக்கிற வேலைகளை கஷ்டமாக்கி விடாதீர்கள். நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக கொஞ்சம் லேசான வேலையை கொடுங்க. எப்போதும் ஒரு 8 மணி நேரம் வேலை வாங்குற ஆளுக்கு என்ன செய்யுங்க, கோப்பா ஒரு 6 மணி நேரம் போகுதுன்னு அனுப்பி விடுங்க. இப்படி சொல்லி இருக்கிறாங்க. நீங்களா விரும்பி செய்யக்கூடியது வந்து உங்களுக்கு சத்தியம் தான் செய்ய போறீங்க. கஷ்டமான வேலையை நானா செய்யறதா இருந்தா நான் எப்ப செய்வேன், எனக்கு 7 உண்டா தானே செய்வேன். 7 உண்டு நீங்க செய்யும் போது உங்களுக்கு குற்றம் வராது. சஹாபாக்கள் எல்லாம் போய் உழைச்சாங்க, நோன்பு வைத்துக் கொண்டு செஞ்சாங்க, உழைச்சாங்க. இன்னும் சொல்ல போனா நோன்புனால நீங்க கொஞ்சம் மனதிடம் உள்ளவர்களா இருந்தால் நோன்பு நாளையெல்லாம் எந்த வேலையும் பாதிக்காது. ஏன்னு கேட்டா நோன்புனால நம்ம எதையுமே குறைக்கிறது கிடையாது. நல்ல மற்ற நாளை விட அதிகமா சாப்பாடு அளவுல இருந்து எல்லாமே கூட தான் சாப்பிடுறோம். 3 வேளையும் சாப்பிடுறோம், நோன்பு திறந்து ஒருக்கா சாப்பிடுறோம், தொழுதுட்டு வந்துருக்கா சாப்பிடுறோம், 3 மணிக்கு ஒருக்கா சாப்பிடுறோம், சுபு வர்ற வரைக்கும் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்காம போட்டு குறைக்கிறோம். கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அதிகமா தான் சாப்பிடுறோம். அதனால நம்ம வந்து பலவீனப்படுறதுக்கு எந்த ஒரு ரீசனுமே கிடையாது, நல்லா சாப்பிட்டு இருக்கோம். மனசுல வேணும் சாப்பிடாம இருக்கணும்னு நினைக்கிறோம், டயம் மாத்திக்கிட்டீங்க அவ்வளவுதான். பகல்ல சாப்பிடுறதுக்கு போல ராத்திரி போட்டு சாப்பிட்டு தவிர சேம் அதே அளவு தான் நீங்க சாப்பிட்டு இருக்கிறீங்க. அதனால வந்து அதை மனசால் அதை ஒருத்தன் புரிந்து கொண்டானையானால் ரொட்டீனான வாழ்க்கையை பாதிக்காதவனுக்கு. என்ன நம்ம குறைச்சுன்னா அது திங்க தானே போறோம், செய்தித்தாள் கடைக்கு போகலாம், வியாபாரம் பண்ணலாம், பேசலாம். நாங்க நோம்பு வச்சு 4 மணி நேரம் பேசுவோம். ஏன் பேசுறோம், அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. என்ன பாதிப்பு, அதே சாப்பாடு அதே அளவு தான் சாப்பிட போறோம். பகலுக்கு பதிலாக ராத்திரிக்கு பதிலாக பகல் மாறிக்கிச்சு, அவ்வளவுதான். அதாவது நோன்பு திறப்பதை அறிவிக்கிறதுங்கிறது வந்து அது ஒரு ஈஸியான வழிமுறையா இருந்தா தப்பு கிடையாது, டைம் ஆச்சு என்று அறிவிக்கிறதுக்காக வேண்டி. ஆனா அவங்க 5 நிமிஷம் பிந்தில அறிவிக்கிறாங்க, அதான மேட்டா இருக்கு. இப்ப அந்த டயத்துக்கு அறிவிக்கிறது இதுல என்னன்னா ஒண்ணும் இல்லைன்னு நல்லா கேட்பாடா, ஒரு கேள்வி வராது. ஆனா என்னன்னு கேட்டா, நம்ம வந்து முஸ்லீம் வந்து திட்டமிட்டு வாழணும். பஸ்ல போறோம், ஒண்ணு கிடைக்காதுன்னு தெரியுது, ஏன் 2 பேருக்கு மருத்துவ வாங்கி வச்சுக்க வேண்டியதானே, ஒரு கல்லம் டை வாங்கிக்க வேண்டியதானே, ஒரு தண்ணி பாக்கெட் வாங்கி போட்டுக்க வேண்டிய நோம்பு நமக்கு தெரியுதுல. நம்ம ஒரு முஸ்லீம் வந்து எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது குற்றம் வராது. நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லையா, ஒண்ணுமே இல்லைன்னா பிரச்சனை கேட்க மாட்டான். ஷவ்வால் மாதத்தில், அது முக்கியமா ரமலான் மாதம் முடிந்த பிறகு ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பு நோக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, நமக்கு ஆர்டர் பண்றாங்க. அது கூட என்ன காரணம் சொல்றாங்கன்னா, ஒரு சிறப்பான காரணம் சொல்றாங்க. அதாவது நமக்கு வருஷத்துக்கு 360 நாள் இருக்குது, 360 நாள் நம்ம நோன்பு வச்ச நன்மை கிடைக்கணும். எப்ப கிடைக்கும்னு கேட்டா, 30 நாளைக்கு வச்சுட்டீங்கன்னா ஒரு நோம்புக்கு 10 நோம்பு வச்ச நன்மைன்னு வச்சுக்கிறோம், 300 நாளைக்கு போச்சு. இந்த ஒரு 6 நோம்பு வச்சு எல்லாம் 360 போயிடும். 6க்கு 60, 30க்கு 300. இது நான் ரசூல் அப்படி சொல்றாங்க. நீங்க ரமலானுக்கு பிறகு ஒரு 6 நோம்பு வைத்தீர்களே ஆனால் 360 கணக்கெடுக்கப்பட்டு வருஷம் ஃபுல்லா எல்லா நாளும் நோன்பு வச்சீங்க என்ற நன்மையை அல்லாஹ் தந்துருவாங்கிறாங்க. அதனால ரமலான் வந்து கட்டாய கடமை, ஷவ்வால்ல 6 நோன்பு வைக்கணும். அந்த 6 நோன்பு என்பது அப்படி கண்டினியூவா வைக்கணுமா அப்படின்னு கேட்டா அப்படி சட்டம் கிடையாது. ஷவ்வாலுக்கு பெருநாளுக்கு அடுத்த நாள்ல இருந்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. சிறப்பு வச்சுட்டா இன்னும் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதை அப்படி வச்சுட்டு போயிடுறாங்க. அப்படிதான் வைக்கணும்னு கிடையாது. ஷவ்வால் முதல் பிறையில ஹராம் ஆச்சு நமக்கு, பெருநாள் ஹராம் தானே. ஷவ்வால் முதல் பிறையில வந்து பெருநாள்,
பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்கிற ஹராம் ஆயிரும். 2ல இருந்தா வைக்கணும். 2ல இருந்து 7 வரைக்கும் வச்சுட்டு போங்க, 2 8 வரைக்கும் வச்சுட்டு போங்க. அல்லது என்ன பண்ணுங்க, ஒரு 10ல இருந்து 16 கூட வச்சுக்கிறங்க, அல்லது 20ல இருந்து 26 கூட வச்சுக்கிறங்க. சவ்வால்ல வைக்கணும். அந்த சவ்வால் வரணுங்கிறதா முக்கியமே தவிர அதை தொடர்ச்சியை இப்ப இல்லாம போயிடுது. உங்களுக்கு இயற்கையா வச்சா கூட ஒரு நாள் இடையில வெட்டிடுங்க. ரமலானுக்கு அடுத்த நாள் வைக்கவே கூடாது. நீங்க தான் தொடர்ச்சிங்கிறது வர வாய்ப்பே கிடையாது, பெருநாள் ஹராமா இருக்கிறதுனால. அதனால இந்த 6 நோன்பு வந்து இந்த 360 கணக்குக்கு தான் சொன்னாங்க. அது சவ்வால்ல வைக்கணும்னு சொன்னாங்க. அதனால சவ்வால் மாசத்துக்குள்ள நீங்க வைத்து விட வேண்டும். நோன்புடைய சட்டங்கள் இதுகளை பேணி என்ன செய்யணும், நம்ம நோன்பை அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ